குரல் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது பிரபல எழுத்தாளர் ரியா அவர்கள் எழுதிய முள்ளோடுதான் முத்தங்களா நாவலின் 2ஆம் சீசனின் 9வது பாகம். கதை கேட்க தயாரா? வாங்க கதைக்குள்ள போகலாம். நம் பெத்து கேங்கின் தொல்லைகள் அனைத்தையும் தாண்டி பல்லவிக்கு முகூர்த்தப்பட்டு எடுத்து இருக்க நம் பசங்களும் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் கிளம்பிவிட்டனர். அடுத்ததாக பல்லவிக்கு தாலியும் நகைகளும் எடுக்க கடனுக்காக அவர்களுடன் சென்று அமைதியாக நின்றிருந்தனர் அனைவரும். கல்யாணத்திற்காக பல்லவியின் குடும்பம் ஹர்ஷாவின் வீட்டிலே தங்கியிருக்க பாலா நிரவ் சாஹிலுக்கு வீட்டிற்கு செல்லவே இஷ்டமில்லை. இருந்தாலும் வேறு வழியில்லை என்று மனதை தேற்றிக் கொண்டவர்கள் அனைவருக்கும் டாட்டா காட்டிவிட்டு அவர்கள் வீட்டுக்கு சென்றனர். சிவா அண்ணா, என்னையும் ஷாலினியையும் ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு போயிடு என ஸ்ருதி சொல்ல அவனும் சரி என்று இருவரையும் மருத்துவமனையில் இறக்கிவிட்டு வீட்டிற்கு சென்றான். மஹன்யா அவள் அறைக்குள் அமைதியாய் அமர்ந்திருக்க கங்கா வெளியே மகாவை நினைத்து வருந்தி கொண்டிருந்தாள். தங்கைக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் அக்காவின் உள்ளம் ஒரு பக்கம் தவித்துக் கொண்டிருக்க தாய் தந்தையரோ இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர். உள்ளே வந்த சிவா என் குல்ஃபி என கத்திக்கொண்டே அவள் அறைக்குள் நுழைந்தவன் சோகமாக அமர்ந்து இருந்தவளை சிறிதும் மதிக்காமல் இவர்கள் செய்த லூட்டிகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க காதில் விழுந்தும் அதில் மனம் லைக்காமல் எதையோ யோசித்துக் கொண்டே இருந்தாள் மஹன்யா. குல்ஃபி, நீ ஏண்டி இப்படி சோகமாவே இருக்க? உன்னை பார்க்கதானே எங்க அம்மா கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு வந்தேன். ஆனா நீ என்ன கொஞ்சம் கூட கண்டுக்காம இப்படியே இருந்தா என்னடி அர்த்தம்? வருத்தமாகி அவன் பேசவும் அவனின் முகத்தை பார்த்த மஹன்யா, என்னால முடியல சிவு என உடைந்து அழ சலிப்புடன் அவளை பார்த்தான் சிவா. ஹர்ஷாவின் அறைக்குள் நிரவ், பாலா, சாஹில் நுழைய லேப்டாப்பில் எதையோ பார்த்து கொண்டிருந்தவன் இவர்கள் வரவும் மூடி வைத்தான். என்னங்கடா ஒன்னா வந்து நிக்கிறீங்க, என்னாச்சு, ஏதாவது வேணுமா என்று இயல்பாக பேசியவனை போட்டு புரட்டி எடுப்பது போல் நினைத்து கொண்டனர் மூவரும். பாலா, எங்களுக்கு ஒரு உண்மையை நீ சொல்லணும் மச்சான். ஹர்ஷா, என்னடா என்ன உண்மை? உனக்கு நிஜமாவே அந்த பல்லாவரத்தை பிடிச்சி இருக்கா என நிரவ் கேட்கவும் ஹர்ஷாவின் முகம் வாடி போகும் என்று அவர்கள் நினைத்திருக்க அவனோ முறைத்து அல்லவா வைத்தான். அவளை ஏண்டா பல்லாவரம்னு சொல்ற? ஒன்னு பவின்னு சொல்லு, இல்லனா பல்லவின்னு சொல்லு என்றவனை முடிந்த அளவிற்கு அவர்கள் மூவரும் முறைத்தனர். மஹன்யா இல்லாம உன்னால இருந்திட முடியுமா ஹர்ஷா? அழுத்தமான பார்வையுடன் நிரவ் கேட்கவும் நிதானமாக அவனை பார்த்தவன், இதோ பாரு நிரவ், இப்போ இத பத்தி பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. தலைக்கு மேல கல்யாண வேலை இருக்கு, அதனால ஆளுக்கு ஒரு வேலையை இழுத்து போட்டு செய்யுங்க போங்க. உங்க என தட்டி கழித்தவனை சோர்ந்து போய் பார்த்தனர் மூவரும். மச்சான், மகா ஹர்ட் ஆகுறாடா, உனக்கு அது புரியுதா இல்லையா? வெளியே இருந்து பாக்குற எங்களுக்கே நல்லா தெரியுது அவளுக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு. அப்போ கண்டிப்பா உனக்கும் தெரிஞ்சு இருக்கும். மகாவை ஹர்ட் பண்ற எதையும் பண்ண மாட்டேன்னு தானடா நீ சொன்ன. இப்ப என்னடா பண்ணிட்டே இருக்க? ஹர்ஷா ஏதோ ஒரு கோவத்திலையும் ஈகோலையும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்ட. ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்துட்டா அப்புறம் எதையுமே மாத்த முடியாதுடா. உன் வாழ்க்கையும் போச்சு, மகா வாழ்க்கையும் போச்சு. நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு மச்சான். எனக்கு உங்க 2 பேரோட சந்தோஷமும் ரொம்ப முக்கியம். And I know very well 5 வருஷமா நீ மகா இல்லாம கஷ்டப்பட்டத பக்கம் இருந்து பார்த்தவன் நானு. என்கிட்டயே உன்னோட எமோஷன்ஸ் மறைக்க ட்ரை பண்ணாத. அவ இல்லாம உன்னாலையும் இருக்க முடியாது, நீ இல்லாம அவளாலையும் இருக்க முடியாது. ஈகோ, கோவம், பிடிவாதம்னு அதையே பிடிச்சிட்டு தொங்காம ஒருத்தருக்காக ஒருத்தர் இருந்தாலே எந்த பிரச்சனையும் இல்லடா. உன் கால்ல கூட விழுறேன் மச்சான், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை பண்ணிக்காது. சிடுசிடுவென கூறிவிட்டு நிரவ் வெளியே சென்று விட செல்லும் அவனையே வெற்று பார்வை பார்த்தான் ஹர்ஷா. யோஃப் மச்சான், நீ எப்படியும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கியா? ஆனா மகாவோட நிம்மதிக்காக அவ வாழ்க்கையை விட்டு போறேன்னு இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கிறதா இருந்தா என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. இது உங்க வாழ்க்கை தான். நானோ நிரவோ இல்ல பாலாவோ இதுல பேச ஒண்ணும் இல்ல. நல்லா யோசிச்சு முடிவு எடு. வேற எதுவும் என்னால சொல்ல முடியல. அவசரப்படாத ப்ளீஸ் என்ற சாஹிலும் வெளியேறிவிட, நீ ஏதாவது சொல்லணுமா என்ற ஹர்ஷாவை கடுப்பாக பார்த்த பாலா, உனக்கு மஹன்யாதான் மனைவி, அதுல எந்த மாற்றமும் இல்லை என்று விட்டு செல்ல அழுத்தமாக தலையை கோதி கொண்டு அறையையே சிறிது நேரம் அளந்து கொண்டிருந்தவன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். எங்க போற ஹர்ஷா என்ற சாராவின் குரலில் நிற்காமலே திரும்பியவன், வந்துடுறேன் சாரா என்று விட்டு செல்ல அவளும் சரி என தலையை ஆட்டிவிட்டு அவள் அறைக்குள் நுழைந்தாள். கார் எடுத்துக்கொண்டு ஹர்ஷா சென்றது மஹன்யாவின் வீட்டுக்குத்தான். திறந்து இருந்த கதவை அவன் தட்டவும் யார் என்று எட்டி பார்த்த கங்கா ஹர்ஷாவை கண்டு சிநேகமாக புன்னகைத்தாள். அன்று வீட்டிற்கு வந்து அவன் பேசிவிட்டு சென்றானே, அப்பொழுது பார்த்தது அவனை.
மீண்டும் இன்றுதான் பார்க்கிறாள். 5 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் அன்று பார்த்தது போலவே தான் இன்றும் இருந்தான். வாங்க ஹர்ஷா சார் என்றதும் உள்ளே நுழைந்தவன், மகாவை நான் பார்க்கணும் என்றிட, அவ ரூம்ல தான் இருக்கா, நான் வெளியே வர சொல்லட்டுமா? இல்ல நீங்க உள்ளேயே போய் பேசிக்கிறீங்களா? ஏனோ இருவரும் பேசினால் இந்த பிரச்சனை தீர்ந்து விடும் என்று கங்காவிற்கு தோன்ற அவனை விட ஆர்வமாய் நின்றிருந்தாள் அவள். நான் அவ ரூம்குள்ள போய் பேசிக்கிறேன். எது அவ ரூம் என்கவும் கங்கா கையை காட்ட சின்ன சிரிப்புடன் தலையை ஆட்டியவன் மகாவின் அறையை நோக்கி சென்றான். சாற்றியிருந்த கதவிடம் நின்றவன் மூச்சை இழுத்துவிட்டு இருமுறை தட்ட, உள்ளவா, சிவு ஓப்பன்ல தான் இருக்கு என்றாள் மகா. அவள் குரலை கேட்டே பல நாள் ஆகியது போல் அவனுக்கு தோன்ற கனத்த மனதுடன் கதவை திறந்தவன் கண்டதோ சுவற்றை வெறித்தபடி அமர்ந்து இருந்த மஹன்யாவை தான். மஹன்யா என்றவனின் குரலில் பட்டென்று திரும்பியவள் அவனை கண்டு எழுந்து நிற்க அவள் அருகே வந்து நின்றவன் அறை முழுவதும் இருந்த சாரா ஆரவ் புகைப்படங்களை பார்வையிட்டான். திடீரென்று அவன் வந்து நிற்கவும் மகாவிற்கு இதய துடிப்பு எகிற அவனையே கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் பெண்ணவள். ஏனோ அவன் மீது இருந்து பார்வையை அகற்றினால் மறைந்து விடுவானோ என்று மனம் பதற பார்வையை எடுக்கவே இல்லை பாவை. சாரா ஆரவ் ரொம்ப அழகா இருக்காங்க. உற்சாகமான குரலில் அவன் சொல்லவும் மெதுவாக அவள் தலையை ஆட்ட, நான் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல, உனக்கு ஓகே தான மஹன்யா என்றான் நேரடியாய். என்ன பதில் சொல்லுவாள் அவள்? இல்லை என்று கத்த மனம் கூப்பாடு போட, பரிதவிக்கும் மனதுடன் அலைபாயும் கண்களுடன் ஏக்கம் தாங்க அவனையே மகா பார்க்க அதை உணர்ந்தானோ இல்லையோ, அவளின் தவிப்பு வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கே விளங்கிவிடும். உயிருக்கு உயிராய் நேசிக்கிறான், அவன் அறியாமல் போக முடியுமா? ஆனால் அறியாதது போல்தான் நின்றிருந்தான் ஹர்ஷா. பதில் வேண்டி தன் முகத்தையே பார்ப்பவனுக்கு என்ன பதில் சொல்வது என்றே அவளுக்கு புரியவில்லை. அவன் வாழ்வில் இன்னொரு பெண்ணை நினைக்க கூட முடியவில்லை அவளால். பிறகு எப்படி கூறுவாள், நீ திருமணம் செய்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று? சொல்லு மஹன்யா என்கவும் பார்வையை விலக்கியவள் தரையை பார்க்க அவன் பார்வையோ அவள் மீதே. நீ ஏன் என்ன மஹன்யான்னு சொல்ற ஹர்ஷா? உள்ளே சென்ற குரலில் அவள் கேட்கவும் புருவம் எடுங்கியவன், வாட் கம் அகைன் என்றிட அதில் சுதாரித்தவள் ஹான் ஒண்ணுமில்லை என்று விட்டாள். ஒரு வேகத்தில் கேட்டுவிட்டவளுக்கு அவனை எதிர்கொள்ள தயக்கமாக இருக்க மறைத்து விட்டாள். கேட்டதை, நம்மளை பத்தி நான் எல்லாமே பவிக்கிட்ட சொன்னேன் மஹன்யா. அவளுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா, அதான் நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். நான் இப்படியே இருந்தா உனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு அன்னைக்கு சொன்னல, அதான் உனக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்லிட்டேன். மஹன்யா உனக்கே நல்லா தெரியும், உன்னதான் நான் விரும்புறேன், நீ தான் எனக்கு எல்லாம்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை மறக்க முடியுமான்னு தெரியல, ஆனா ட்ரை பண்ணுவேன் என்கவும் மகாவிற்கு அவன் அருகே இருந்தும் தொலைவாக செல்வது போல் இருக்க மாய்ந்து போனாள் மனதளவில். உனக்காக மட்டும்தான் மஹன்யா இந்த கல்யாணம், நீ வேண்டாம்னு சொன்னா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லதானே? உன் வாழ்க்கையில இருந்து நான் ஒரேடியா போறது உனக்கு நிம்மதியை கொடுக்கும்னு தான் நான் நினைச்சேன். அப்படிதானே உனக்கு இருக்கு? நிம்மதியா தானே ஃபீல் பண்ற? சொல்லு மஹன்யா, எதுவா இருந்தாலும் சொல்லு. உன்னை தாண்டி நான் எதுவும் செஞ்சிட மாட்டேன். எனக்கு உன்னுடைய எண்ணங்கள் தான் முக்கியம். நான் உன்னைதான் லவ் பண்றேன். சோ நீ எந்த தயக்கமும் இல்லாம சொல்லு என்றவனை கண்கள் உயர்த்தி பார்த்தவள் அவனின் அழுத்தமான பார்வையை கண்டு மீண்டும் அவள் பார்வையை தாழ்த்தி கொள்ள, சொல்லு மஹன்யா என்றான் மீண்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஹர்ஷா, நீ பல்லவிய கல்யாணம் பண்ணிட்டு உன் லைஃப பாரு என்றிருந்தாள். மஹன்யா மனதை கல்லாக்கி கொண்டு, நீ கல்யாணம் பண்ணிக்கோ ஹர்ஷா என்ற மஹன்யாவை நிதானமாய் பார்த்தவன் எதுவும் பதில் சொல்லிடவில்லை. மகா ஹர்ட் ஆகிறாடா என நிரவ் சொல்லவும் தான் கிளம்பி நேரில் வந்தான். இப்பொழுதாவது எதுவும் சொல்லிவிட மாட்டாளா என்ற நம்பிக்கையில்தான் அவளிடம் பேச அவன் முயற்சித்தான். அவள் கண்களில் தெரிந்த காதலையும் ஏக்கத்தையும் அவனால் உணர முடிந்தது. ஆனால் அதற்கு எதிர்மாறாக மகாவின் வார்த்தை இருக்க உள்ளுக்குள் நொறுங்கிதான் போனான் ஹர்ஷா. அப்படி என்ன பிடிவாதம் இவளுக்கு? தன்னை மன்னித்து விட்டேன் என்கிறாள், காதலையும் கண்ணில் காட்டுகிறாள், ஆனால் இன்னொரு திருமணமும் செய்து கொள்ள கூறுகிறாள். இவளை என்னதான் செய்வது என்று எண்ணியவனுக்கு கோபமாக வந்தது. பொதுவாகவே கோபத்தை தனக்குள்ளே மறைத்துக் கொள்பவன் இப்பொழுதும் வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் யாரோ இதயத்தை கூரான கத்தி கொண்டு குத்துவது போல் அப்படி ஒரு வலி. தன்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாளா என எண்ணி எண்ணி மாய்ந்து போனான் மனதளவில். இதற்கு மேல் அவளிடம் எப்படி பேசுவது, என்ன பேசுவது என்று அவனுக்கு புரியவில்லை. என்னடா வாழ்க்கை இது என சலிப்பு தட்டியது.
இன்னும் எவ்வளவு எவ்வளவு காயங்களை தான் எனக்கு தரப்போகிறாய் மஹி என கத்த வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. தன்னையே தவிப்புடன் பார்த்து கொண்டிருந்த தன் மனையாளை வெற்று பார்வை பார்த்தவன் கனத்த மனதுடன் வெளியேறிவிட்டான். அவன் சென்ற அடுத்த நொடி மடிந்து அமர்ந்த மகன்யா கதறி அழுதாள். அவளும் சொல்லதான் நினைத்தாள், இந்த கல்யாணம் வேண்டாம், நிறுத்திவிடு என்று. ஆனால் ஏனோ வாய் திறந்து சொல்ல முடியவில்லை அவளால். சில நேரத்தில் நாம் ஒன்று பேச நினைப்போம், ஆனால் வேறு ஒன்றை பேசி விடுவோம். அப்படிதான் மகாவும் கல்யாணத்தை நிறுத்திடு என சொல்லதான் நினைத்தாள். ஆனால் பேசியது வேறு. காரில் ஏறிய ஹர்ஷா சிறிது தூரம் சென்றதும் வண்டியை நிறுத்தினான். அவனால் ஓட்டவே முடியவில்லை. யாரோ நெஞ்சின் மேல் ஏறி அமர்ந்து இருப்பது போல் அவ்வளவு கனமாக இருந்தது. இதற்கு மேல் என்ன இருக்கிறது என எண்ணியவனுக்கு அழுகை வர மௌனமாக கண்ணீர் வடித்தான் ஹர்ஷா. இப்படி ஒரு வலியை அவன் அனுபவித்ததே இல்லை. 5 வருடங்களுக்கு முன்னால் என்னை விட்டு போ என்று அவள் கூறிய பொழுது அனுபவித்த வலியை விட இந்த நொடி அதிகமாய் வலித்தது. அவள் வார்த்தையை மதித்து என்னுடன் இருந்து விடு என கேட்காமல் இருக்கிறான் ஹர்ஷா. இல்லை என்றால் அவள் காலில் கூட விழுந்து இருப்பான். என்னை ஏத்துக்கவே மாட்டியா மஹி என கதறியவனுக்கு இப்படியே எங்காவது சென்று விடலாமா என தோன்றியது. கண் காணாத இடத்திற்கு சென்று அனைத்தையும் மறந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்ற மனம் ஏங்கியது. முகூர்த்தப்பட்டு என் கண்ணு முன்னாடி தான் இருக்கு, நான் என்ன பண்ணட்டும் என நிரவ் மெசேஜ் அனுப்பவும் அதை பார்த்து தலையில அடித்து கொண்ட ஸ்ருதி, டேய் நிரவ் நாயே, சீப்ப ஒளிச்சு வச்சா எல்லாம் கல்யாணம் நிக்காதடா, மூடிட்டு போய் வேலைய பாரு. பல்லை கடித்து கொண்டு அவள் வாய்ஸ் நோட் அனுப்ப அதை கேட்ட நிரவ் தலையில் அடித்து கொண்டான். கண்ணம்மா, உனக்கு படிக்க தெரியலனா ஆரவ் சாரா கிட்ட கொடுத்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ரிப்ளை பண்ணுடி. நான் சீப்பு ஒளிச்சு வைக்கிறேன்னு சொல்லல, புடவையை எரிக்கிறேன்னு சொன்னேன். அவள் மறைமுகமாக கேவலப்படுத்தியதை கூட புரிந்து கொள்ளாமல் அவன் அனுப்பவும் குரூப்பில் இருந்த அனைவரும் தலையில் அடித்து கொண்டனர். டேய் எப்பா நிரவு, மூடிட்டு உன் ரூம்ல போய் உட்காருடா வெண்ண. கடுப்புல பாலா கத்தவும் புரியாமல் பார்த்தவன், டேஹி பாலா எதுக்குடா என்ன திட்டுற என நேராக கேட்க, அவன் கத்தியதை கேட்டு வெளியே வந்த பல்லவியின் குடும்பத்தினர் நிரவ் தனியாக பேசுவதை கண்டு கேவலமாக பார்த்தனர். இன்னொரு முறை என்ன திட்டுன, நான் எல்லாம் ஹியூமன்ஸாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற அவன் சொல்லவும், இப்போ மட்டும் நீ ஹியூமனாடா என பல்லவி மைண்ட் வாய்ஸ் கொடுக்க, மிஸ் பல்லாவரம், நீ மைண்ட்ல நினைக்கிறது எனக்கு வெளியே கேக்குது என்றான் நிரவ். இருக்கட்டும் இருக்கட்டும் என்றவள் உள்ளே சென்று விட, இருடி உன் கல்யாணத்தை நிறுத்தி உன் முகத்துல கரிய பூசுறேன் என முணுமுணுத்தவன் பாலா அறையை நோக்கி சென்றான். டேய் என்ன ஏண்டா திட்டுற என்றவனை கேவலமாக பார்த்தவன், மச்சான் புடவையை எரிக்குதிலே இருக்காம கொஞ்சம் அறிவா ஏதாவது யோசிட்டா, சில்றத்தனமா இருக்கு உன் பிளான். கடுப்பாக பேசியவனை அவனும் கடுப்பாகவே பார்த்து வைத்தான். ஏன் இந்த புடவையை எரிக்கிற பிளான்க்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சலா? ஏண்டா டேய், சாரியே இல்லாம பண்ணிட்டா கல்யாணம் நின்னுடுமா? அவ சுடிதார் போட்டுட்டு கூட கல்யாணம் பண்ணிப்பாடா லூசு பயலே. ஒழுங்கா நல்ல பிளானா சொல்லு, இல்லனா ஸ்ருதி சொல்ற மாதிரி சொல்லவே சொல்லாத. இப்படியெல்லாம் என்ன இன்சல்ட் பண்ணீங்க? அப்புறம் நான் அந்த பல்லாவரம் சைடு போயிடுவேன். சிறுபிள்ளை போல் அவன் மிரட்டவும் தலையில் அடித்து கொண்ட பாலா, உனக்கு 31 வயசு ஆகுது. உனக்கே பிள்ளைங்க பிறந்து அதுங்க ஸ்கூலுக்கு போற அளவுக்கு வயசு ஏறி நிக்குது. ஆனா நீ இன்னும் குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு நல்ல பிளானா போடு, இல்லனா நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை போட்டுருவோம் என்றதும் திகைத்து போனவன், ஓகே ஓகே ரிலாக்ஸ், நான் நல்ல பிளானோட வரேன் என்று நழுவி விட, இவனை எல்லாம் வச்சுட்டு ஸ்ருதி என்னதான் செய்ய போறாளோ பாவம் அவனை நினைத்து வருந்தினான் பாலா. சாஹில் அறைக்குள் நுழைந்த சாரா படுத்துக்கொண்டு போனை நோண்டி கொண்டிருந்தவனின் அருகே படுத்து அவன் நெஞ்சில் தலை சாய்த்து கொள்ள, போனை ஓரமாக வைத்தவனும் அவளை மிருதுவாய் அணைத்து கொண்டான். என் ஆசை சிங்க பெண்ணுக்கு என்னாச்சு? என்னைய தேடி வந்து இருக்காங்க. கல்யாண வேலை ஆரம்பிச்சதிலிருந்து சாஹிலை அவள் கண்டுகொள்ளவே இல்லை. அதை உணர்ந்ததால் தான் அவனை தேடி வந்து இருக்கிறாள் சாரா. அதை அவனுமே அறிஞ்சான். இல்லடா, கல்யாண வேலை ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். உன்னை பார்க்கவே இல்லை, உன்கிட்ட பேசவும் இல்லை. நீயும் என்கிட்ட எதுவும் பேசல. அன்னைக்கு சாரி ப்ளவுஸ் எப்படி இருக்கணும்னு டிசைன் பண்ணி முடிச்சேனா உன் ஞாபகம் வந்துருச்சு, அதான் ஓடி வந்துட்டேன் என்றவளின் நெற்றியில் குட்டி முத்தம் வைத்தவன் ஐ மிஸ் யூ ஆப்ஸி என்றிட, அவளுக்கு அவன் உணர்வுகள் நன்றாகவே புரிந்தது. அவளுடன் இருக்க வேண்டும் என்று வேலைக்கு கூட செல்லாமல் வீட்டிலே இருக்கிறான் நம் செல்லக்குட்டி சாஹில். ஆனால் சாராவோ வேலை வேலை என்று வேறு பக்கம் ஓடிக்கொண்டிருக்க பாவம் சாஹில் தான் வருத்தமாகி போனான். சாரிடா டிஎஸ்பி, இந்த கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் அப்சரா அவ டிஎஸ்பியோடவே தான் இருப்பா.
அவன் கண்ணம் கிள்ளி அவள் செல்லம் கொஞ்சவும் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டவன், ஹர்ஷா மச்சான், விஷயத்துல நீ திரும்பவும் அவசரப்படுறியோன்னு தோணுது என்றிட அவனை புருவம் சுருக்கி பார்த்தவள், ரியான், இது நமக்கான நேரம், நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம், வேற எதுவும் பேச வேண்டாமே அப்படின்னு விட அவனும் அதற்கு மேல் அதை பத்தி பேசவில்லை. என் லைஃப்ல நடந்தது எல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ரியான். நல்ல வேலை நான் காலேஜ் முடிச்ச அப்புறம் அப்படி ஆச்சு, இல்லைனா நான் திரும்பவும் காலேஜ் படிச்சு இருக்கணும்ல என்றவளை கேவலமாக பார்த்தவன், இப்படி எல்லாம் எப்படிடி பேசுற, எவ்வளோ பெரிய சம்பவம் ஆகி இருக்கு, அதை பத்தி ஃபீல் பண்ணாம காலேஜ் முடிச்சிட்டேன்னு சந்தோஷப்படுற, பைத்தியமாடி நீ எங்கவும் என சிரித்தவள், இந்த 7 வருஷத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லேன் என்றாள் ஆர்வத்துடன். 7 வருஷத்துல என்ன நடந்துச்சு? நான் ஒரு பக்கம் இருந்தேன், ஹர்ஷா மச்சானும் நிரவ் மச்சானும் ஒரு பக்கம் இருந்தாங்க. வேற எதுவும் நடக்கலடி பிரியாணி. நான் வாழ்க்கையில திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற காலமடி இந்த 7 வருஷமும். அதை பத்தி பேச வேண்டாம் விடு. பெருமூச்சுடன் அவன் சொல்லவும் மிருதுவாய் புன்னகைத்தவள் கவிழ்ந்து படுத்து அவன் முகம் பார்க்க என்னவென புருவம் உயர்த்தினான் அவன். நாம எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொன்னேன்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமாடியாத? நான் கடைசியா உன்கிட்ட பேசின விஷயமே அதுதானடி. நல்லாவே ஞாபகம் இருக்கு. இருக்கணும்ல, சரி சொல்லு, நாம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றவளை இழுத்து அணைத்து கொண்டவன், சீக்கிரமா பண்ணிக்கலாம் அப்சு, உன்னை அப்படியே என் கூடவே இறுக்கி வச்சுக்கணும்னு இருக்குடி. நீ என் கூட இருக்கிறது அப்படியே கனவு மாதிரி இருக்கு, அழகான கனவு. ஒருவேளை இது கனவா இருந்தா எனக்கு எழவே வேண்டாம், அப்படியே உன்னோடவே இருந்துடணும் என்கவும் கண்கள் கலங்கி போனவள் அவன் கன்னத்தில் அழுத்தமாய் முத்தமிட, தானும் முத்தமிட்டவன் லவ் யூ அப்சு என்றிட நானும் என்றாள் அதே போல். அதை கேட்கவும் உடைந்து அழுதான் அவன். இதை சொல்ல அவள் மீண்டும் வரமாட்டாளா என எண்ணி கதறிய நாட்கள் ஏராளம். இப்பொழுது நிஜத்தில் அது நடக்கவும் அவனால் அதன் கணத்தை தாங்கிட முடியவில்லை. அவன் அளவும் லேசாய் சிரித்தவள், உன்னை விட்டு நான் எங்கடா போயிட போறேன் என்று கூறி அணைத்துக் கொள்ள, என்ன விட்டு எங்கேயும் போயிடாத அப்சு என்றான் அழுகையோடு. சரிடா, எங்கேயும் போக மாட்டேன், நீ அழாத. ஒரு போலீஸ்காரன் அழலாமா? அழாத அழாத் என்கவும் அழுது கொண்டே சிரித்தவன் அவளை இறுக்கமாய் அணைத்துக் கொள்ள அவன் காதலில் உருகித்தான் போனாள். ரியானின் அப்சு, கல்யாணத்தை மண்டபம்ல வைக்கலாமா இல்ல வீட்டிலேயே வைக்கலாமா? சாரா ஆண்களிடம் கேட்கவும் அவளை நிமிர்ந்து பார்த்த மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னங்கடா, ஏதாவது சொல்லுங்க. என்னமோ எல்லாத்தையும் எங்க கிட்ட கேட்டுட்டு பண்ற மாதிரியே பேசுற, எல்லாமே நீயே தானடி முடிவு எடுத்து பண்ற, அப்புறம் ஏன் இதை மட்டும் எங்க கிட்ட கேட்கிற என்றான் நிரவ். என்ன நிரவ் அண்ணா இப்படி சொல்லிட்ட? ஹர்ஷாக்கு கல்யாணம் நடக்கிறதுல உனக்கு சந்தோஷமா இல்லையா? அவன் இத்தனை நாளா தனியா தானே இருந்தான், உனக்கு ஒரு ஆளு பாத்துக்க தெரிஞ்சதுல, அதே மாதிரி அவனுக்கு ஒரு ஆள் பார்க்கணும்னு ஏன் உனக்கு தோணல? அவன் அம்போன்னு விட்டுட்டு நீ மட்டும் ஜல்சா பண்ணிட்டே இருந்து இருக்க. நியாயமா பார்த்தா அதுக்கே உன்னை நான் சிறப்பா கவனிச்சிருக்கணும். போனா போகட்டும்னு விட்டு வச்சா ஓவரா பேசுற. பொங்கி போய் அவள் கத்தவும் கடுப்புடன் அவளை பார்த்த நிரவ், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லடி என அழுத்தமாக கூறிவிட்டு வெளியே செல்ல, டேய் என்னடா பிரச்சனை உனக்கு என கத்தினாள் சாரா. அவள் பேசுவது கேட்டும் நிற்காமல் அவன் சென்றுவிட அதே கோபத்துடன் பாவமாக அமர்ந்திருந்த பாலா மற்றும் சாஹிலை பார்த்தவள், என்னவாம் அவனுக்கு என கேட்க இருவரும் ஒரே போல் தலையை ஆட்டினர் தெரியாது என்று. சரி, நீங்களாவது சொல்லுங்க, கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? எப்படி நிக்க போற கல்யாணம் தானே, வீட்டிலேயே வச்சுக்கலாம். ஒரு வேகத்தில் பாலா உளறி விடவும் எதே என சாரா கத்திவிட அதுல சுதாரித்தவன், அது இது என்ன நிக்க போற கல்யாணமா? வீட்டுல வைக்க நடக்க போற கல்யாணம், நல்லா கிராண்டா மண்டபம்லயே பண்ணிக்கலாம்னு சொல்ல வந்தேன். நானும் சாஹில் மச்சானும் போய் மண்டபம் புக் பண்ணிட்டு வரோம், வாயா போலாம் என சமாளித்தவன் விட்டால் போதுமென ஓடிவிட, அதான் கூப்பிடுறான்ல போ என்று சாஹிலை அனுப்பி வைத்தாள் சாரா. டேய் பாலநாயே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்? வெளியே வந்ததும் பாலாவின் சட்டையை கொத்தாக பிடித்து சாஹில் எகிற, அடே என்ன சொல்றதுன்னு தெரியாம சமாளிச்சுட்டு வந்தேன்டா, நீ வேற ஏன் என்றான் அழுகுரலில். ஓ சமாளிச்சியா? நான் கூட கட்சி மாறி பேசுறியோன்னு ஒரு நிமிஷத்துல உன்னை துரோகி லிஸ்ட்ல சேர்த்துட்டேன். அவன் சட்டையில இருந்து கையை எடுத்தவன் கசங்கி இருந்ததை தேய்த்தும் விட்டான். சரி வா, பேருக்கு ஏதாவது ஒரு மண்டபத்தை பேசிட்டு வருவோம் என பாலா அழைக்க, மண்டபம் பேசணுமா? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம்டா, எதுவும் கிடைக்கலன்னு உருட்டிடுவோம். நிக்க போற கல்யாணத்துக்கு நாம ஏன் உழைக்கணும் என்கவும் சரி என்று தலையை ஆட்டிய பாலா
அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு வந்து உருட்டுவோம் வா என கூறி சாஹிலுடன் வெளியே சென்றான். கோபமாக கிளம்பிய நிரவ் ஒரு பார்க்கில் அமர்ந்து கொண்டு ஸ்ருதிக்கு அழைத்து வர சொல்ல அவளும் என்னவோ ஏதோவென்று பதறி போய் வந்து சேர்ந்தாள். என்னாச்சு மது? கவலையாக அவள் கேட்கவும் ஸ்ருதியின் கையை பிடித்து அருகே அமர வைத்தவன், நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது கண்ணம்மா என்றிட அவளுக்கோ ஒன்றும் புரியவில்லை. நாம என்னடா தப்பு பண்ணோம், என்னாச்சுன்னு தெளிவா சொல்லு. அவன் கை மேல் கை வைத்து ஆறுதலாய் அவள் கேட்க அமைதியாக அவள் தோளில் தலை சாய்த்து கொண்டவன், மகாவும் ஹர்ஷாவும் சேருவாங்களடி, அவங்கள நானே பிரிச்சிட்டனோன்னு தோணுது. நீ சொல்லும் போதே சாரா கிட்ட போய் இதான் நடந்துச்சுன்னு பட்டுன்னு உண்மைய சொல்லி இருந்தா இவ்வளவு தூரம் வந்து இருக்குமா? இப்ப பாரு என்னென்னமோ நடந்து போச்சு. ஹர்ஷாவும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான் கண்ணம்மா, அமைதியா கல்யாண வேலைய பார்த்துட்டே இருக்கான். அவன் முகத்தை வச்சு என்னால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. பல்லவி கிட்ட பிடிக்காம எல்லாம் அவன் பேசல, நார்மலா பேசுறான். அவ கூட சிரிச்சு எல்லாம் பேசுறான்டி. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு. மகன்யா ஒரு வார்த்தை வேண்டாம்னு சொன்னா போதும் கண்ணம்மா, இந்த கல்யாணமே நடக்காது. அவ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக 5 வருஷமா ஒதுங்கி நிக்கிறாண்டி என் ஹர்ஷா. அப்படி என்னடி கோவம் உங்க அக்காக்கு? மன்னிச்சாதான் என்னடி? இதுக்கு மேல ஒரு மனுஷன் எவ்வளோட இறங்க முடியும்? நான் அவகிட்ட பேசினா நல்லா இருக்காது கண்ணம்மா. நீ பேசு, உன் அக்கா மண்டைக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லுடி. எப்படியாவது ஹர்ஷா கிட்ட அவளை பேச வைடி. கிட்டத்தட்ட அவன் கெஞ்சி கொண்டிருக்க ஸ்ருதிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. மகாவிடம் எவ்வளவு பேசினாலும் அவள் என்ன நினைக்கிறாளோ அதுதான் நடக்கும். அவளின் முடிவை யாராலும் மாற்ற இயலாது. அவள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை ஸ்ருதியும் அறிவாள். ஆனாலும் அவளால் நேரடியாக சென்று எதுவும் பேசிட முடியவில்லை. அவள் அக்காவை பற்றி அவளுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் நிரவ் இவ்வளவு சொன்னதற்காக பேசி பார்ப்பேயாம் என்று எண்ணியவள், ஓகே மது, நான் அவகிட்ட பேசி பார்க்கிறேன். ஆனா அக்கா கண்டிப்பா நான் சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டா. அவ என்ன நினைக்கிறாளோ அதுதான் என்கவும் கோபம் வந்து விட்டது அவனுக்கு. அப்படி என்னடி அவளுக்கு பிடிவாதம்? இருக்கிற ஒரு வாழ்க்கையை இப்படி நாசமாக்குற அளவுக்கு என்னடி கோபம்? எது கூடி இவ்ளோ ஈகோ? அவன் தப்பு பண்ணிட்டான் தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக இன்னொரு சான்ஸ் கூட வாடி கொடுக்க மாட்டான். நான் எல்லாம் ஹர்ஷா இடத்துல இருந்தா இவ்ளோ பொறுமையா இருக்கவே மாட்டேன். ஹர்ஷா மாதிரி ஒரு நல்லவனா எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க கண்ணம்மா. அந்த சின்ன வயசுல என்ன தத்தி எடுத்தவன்டி அவன். என் சொந்தமே என்ன வேண்டாம்னு ஒதுக்கி ஆசிரமம்ல விட்டு அப்போ உடஞ்சி போயிட்டேன்டி. அப்புறம் என் வாழ்க்கை இவ்வளவுதானே அதுக்கு அடாப்ட் ஆகிட்டேன். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் கண்ணம்மா. நமக்குன்னு யாருமே இல்லையேன்னு ரொம்ப அழுவேன். அப்போதான் என் வாழ்க்கையில வந்தான் ஹர்ஷா. என்ன அவன் கூடவே கூட்டிட்டு போனான். நான் இழந்த அன்பு பாசம் எல்லாமே அவனும் சாராவும் எனக்கு கொடுத்தாங்க. அவன் நல்லா இருக்கணும்னு எப்பவுமே வேண்டிப்பேண்டி. அவனை போய் உன் அக்கா இவ்ளோ கஷ்டப்படுத்துறால, இன்னொரு பொண்ணை பார்த்து போடானும் சொல்ல முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்ணம்மா. மிகவும் வருந்தி போய் அவன் பேசவும் மூச்சை இழுத்து விட்ட ஸ்ருதி, இந்த கல்யாணம் நடக்காது மது, நீ கவலைப்படாத. யாரும் எதுவும் பண்ணலைனா கூட நான் ஏதாவது பண்ணி இதை ஸ்டாப் பண்ணுவேன். இப்போ வா வீட்டுக்கு போலாம் என்கவும் மெதுவாக தலையை ஆட்டியவன் அவளுடன் வீட்டுக்கு சென்றான். இப்படியாக அனைவரின் வருத்தத்திற்கும் காரணமானவள் மட்டும் என்ன சிரித்து கொண்டா இருக்க போகிறாள். அவளும் மனதளவில் உடைந்து நடைப்பணமாக தான் நாட்களை நகர்த்தி கொண்டு உள்ளாள். அமைதியாக அறைக்குள் அமர்ந்து இருந்தவளுக்கு ஹர்ஷாவின் நினைவு ஒன்றே மனம் முழுவதும். அவனின் நினைவாய் கையில் இருந்த பிரேஸ்லெட்டை பார்த்தவளுக்கு அவன் காதலை கூறியது காதில் கேட்டது. என் இதயத்தை திறந்தது நீ மட்டும்தான் மகிமா. என்னோட இதயத்தில் இருக்கிறதும் நீ மட்டும்தான். உன்னை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லடி. நீ தான் எனக்கு எல்லாமே. நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் மகி. ஐ லவ் யூ அ லாட். ஹாப்பி பர்த்டே மகி. இந்த பிரேஸ்லெட்டை நான் அமெரிக்கால வாங்கினேன் மகி. நமக்காக வாங்கினேன். இப்படி ஒரு சூழ்நிலையில இதை நான் கொடுப்பேன்னு நினைக்கல. இதை நீ எப்பவும் கழட்டக்கூடாது மகி. நான் வரேன். என்ன கழட்டக்கூடாதுன்னு சொன்ன ஹர்ஷா, நான் கழட்டல. ஆனா நீ கழட்டிட்டல் என மனதில் அவனுடன் பேசியவள் கனத்த மனதுடன் அதை தடவினாள். 5 வருடத்திற்கு முன்பு அவன் பேசியது ஒவ்வொன்றும் அவள் நினைவில் வந்து கொண்டே இருந்தது. நீ ஏன் கூட வாழணும்னு தான் பண்றேன் மகி. எனக்கும் கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு இப்படி வந்து நிக்க. ஆனா நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடி. நீ தான் எனக்கு எல்லாமே. நீ எனக்கு வேணும் மகிமா பார்க்கில். இவள் கையை பிடித்து கொண்டு அவன் கெஞ்சியதை இப்பொழுது எண்ணி பார்த்து வருத்தம் கொண்டாள் மகன்யா. பிளீஸ் மகி, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. என்னோட இரு மகி பிளீஸ். சாரா தான் என்ன விட்டுட்டு போயிட்டா. நீயும் அந்த மாதிரி போயிட்டா என்னால தாங்கிக்க முடியாது மகி பிளீஸ். பிளீஸ் மகி. நான் பண்ணது எல்லாமே தப்புதான். நான் இல்லைன்னு சொல்லல. உன் கால்ல கூட விழுறேன் மகிமா.
எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் கண்டிப்பா உன்னை நல்லா பார்த்துப்பேன். இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ப்ளீஸ் மஹி, என் பொண்ணை நான் அவன் கூட போய் வாழுன்னு சொல்ல மாட்டேன் மஹன்யா. நீயும் என்னோட வாழ வேண்டாம். நீ நிம்மதியா உன் லைஃப பாரு மஹி. நான் இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். என் பொண்ணு இடத்துல வச்சு பார்க்க சொல்லி நீ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் என்ன கூனி குறுக வச்சிடுச்சு மஹி. எல்லாத்துக்கும் சாரி. நீ நிம்மதியா இரு மஹி. நான் உன்னை லாஸ்டா ஒரே ஒரு முறை கெஸ் பண்ணிக்கிறட்டுமா? லாஸ்ட் டைம் மஹி, ப்ளீஸ். இதுக்கு அப்புறம் நான் உன்னை லைஃப்ல டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். கடைசியாக அவன் காரில் கேட்டதும் அவளுக்கு நினைவு வந்தது. அன்று அவன் உதட்டில் முத்தமிடுவான் என்று வெறுப்பாக நினைத்து கொண்டிருந்த வேளையில் அவளின் நெற்றியில் அவன் முத்தமிடவும் மனதளவில் உடைந்தே விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஐ லவ் யூ மஹி என இறுதியாய் அவன் காரில் கூறியது கேட்கவும் ஐ லவ் யூ ஹர்ஷா என கூறியவள் உடைந்து அழுதாள். மனதின் பாரம் தாங்காமல் சாரா 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 என பாலா கத்த சாஹில் என்று தலையை ஆட்ட தன் அறையில் இருந்து வெளியே வந்தாள் சாரா. என்னடா எதுக்கு இப்படி கத்துற? சாஹில் பாலாவை மாறி மாறி பார்த்து கொண்டு அவள் கேட்க, நீ மண்டபம் புக் பண்ண சொன்னல, நாங்க மொத்த ஊட்டியவும் சுத்திட்டோம், என் மேட்டுப்பாளையம் வரைக்கும் கூட கேட்டு பார்த்துட்டோம். எங்கேயும் எந்த மண்டபமும் ஃப்ரீயா இல்ல, எல்லாமே புக் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால நாம ஏன் இந்த கல்யாணத்தை தள்ளி வைக்க கூடாது? கேப்பிள் பாலா அடிக்கவும் அவனை கேவலமாக பார்த்த சாரா, பல்லவி அண்ணியோட அண்ணா இருக்காருல்ல சிவபாலன், அவரே பக்கத்து தெருவுல ஒரு மண்டபம் இருக்குன்னு புக் பண்ணிட்டாரு. போங்க போங்க, போய் வேலைய பாருங்க, உடனே வந்துருவானுங்க, கல்யாணத்தை நிறுத்தலாம்னு அவர்களை வசைப்பாடி கொண்டே சாரா கிளம்பவும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கடுப்பாக, அந்த சிவபாலனை ஏதாவது பண்ணணும்டா வன்மத்துடன் பாலா சொல்லவும் மெதுவாக தலையை ஆட்டிய சாஹில், சென்னையில இருக்கிற அவன் ஸ்டேஷன்ல பாம் வச்சிட்டாங்கன்னு ரூமரை கிளப்பி விட்டு அவன் அலைய விடலாமா என்றவனை முடிந்த அளவிற்கு முறைத்தவன் எதுவும் சொல்லாமல் போய்விட, டேய் மச்சான், பிளான் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே என்று கத்திக்கொண்டே அவன் பின்னால் சென்றான். அவன் வீட்டை அடைந்த ஸ்ருதி உள்ளவா மது என அவனை அழைக்க, அவனோ இல்ல கண்ணம்மா, எனக்கு மைண்டு ஒரு மாதிரி இருக்கு, நான் போறேன், நீ போ என்கவும் சரி என்றவள் கார் கதவை திறந்துவிட்டு மீண்டும் சாற்றினாள். நிரவை நோக்கி அவள் திரும்பவும் என்னவென அவன் பார்க்க ஒன்றும் சொல்லாமல் அவன் தோளில் சாய்ந்து கொண்டவள், நம்மளை பத்தி நாம பேசவே இல்லையே மது என்றிட சின்ன சிரிப்புடன் அவள் தலைமேல் தன் தலை சாய்த்தவன், நம்ம பேசுறதுல என்ன கண்ணமா இருக்கு என கேட்க, அப்படியே கண்கள் உயர்த்தி பார்த்தவள் எதுவும் இல்ல என்றாள் அழகாய். அவள் கேட்ட விதத்தில் சொக்கி போனவன் அழகுடி நீ என கண்ணம் கிள்ள பல் தெரிய சிரித்தவள், ஐ எம் சோ சாரி மது என்கவும் அவளை கேள்வியாய் அவன் ஏறிட, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உன் மேல நிறைய கோவப்பட்டுட்டேன், உனக்கு அதெல்லாம் எவ்வளோ ஹர்ட் ஆகி இருக்கும்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஐயோ அதெல்லாம் ஒன்னும் இல்ல கண்ணம்மா, உன் கோபமும் நியாயம்தானே, யாரா இருந்தாலும் இப்படிதான் இருந்து இருப்பாங்க, எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்லை. உன்ன மாதிரி ஒருத்தன் என் லைஃப்ல இருக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சு இருக்கணும். அது நம்ம லவ் ரொம்ப அழகானதோடா, அதை பத்தி நினைச்சாலே ஏதோ அழகான கனவுல இருக்கிற மாதிரி என் முகம் ஃபுல்லா சிரிப்பு தான் இருக்கும். நாம 2 பேரும் மீட் பண்ணது, நீ என்னோட பிரச்சனையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணி அதை தீர்த்து வச்சது, அப்புறம் என் வீட்டுக்கே வந்து நீ எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தது, என் கூட ஒன்னா சாப்பிட்டது, வாக்கிங் போனது, என்ன மோட்டிவேட் பண்ணது, எனக்காக ஸ்கூல் வாங்கி என்ன வைஸ் கரஸ்பாண்டன்டா போட்டது, எனக்குள்ள இருந்த எல்லா கவலையும் மாத்தினது, என்ன நீட் கிளாஸ்ல சேர்த்து விட்டது, அப்புறம் டெய்லி பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி என் கூடவே இருந்தது, நாம பீச்க்கு டெய்லி போறது, எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகான நினைவுகள் மது. காலம் நம்ம வாழ்க்கையில அந்த ஒரு திருப்பத்தை மட்டும் கொண்டு வராம இருந்தா இந்த அளவுக்கு வலியும் வேதனையும் இருந்து இருக்காதுல்ல. ஆழ்ந்த குரலில் அவள் சொல்லவும் ஆமோதித்து தலையை ஆட்டியவன் எதுவும் சொல்லாமல் அவள் நெற்றியின் பக்கவாட்டில் அழுத்தமாக முத்தமிட மிருதுவாய் புன்னகைத்தாள் ஸ்ருதி. ஐ ஆம் சோ லக்கி டு ஹேவ் யூ இன் மை லைஃப் மது. இப்படியே உன் கூட ரொம்ப காலம் கைய கோத்துட்டு வாழணும், அப்புறம் சந்தோஷமா 2 பேரும் செத்து போயிடணும், அவ்வளவுதான் என் ஆசை என்றதும், அப்போ அந்த 3 ஆசைகள் என அவன் குறுகிட, ஹன் அதுவும் தான், 2 குழந்தைங்க வேணும்னு கேட்டு இருந்தேன்ல, அது வேண்டாம், ஏண்டி 3 வேணுமா என்றவனின் தோளில் அடித்தவள், 2 வேணும் தான், அதோட ஒரு குழந்தைய நாம் அடாப்ட் பண்ணிக்கணும் என்கவும் ஆச்சரியமாய் அவளை அவன் பார்க்க, உன்னை பிரிஞ்சு இருந்த இந்த 5 வருஷத்துல நான் யோசிச்ச பல விஷயத்துல இதுவும் ஒண்ணு. ஆசிரமம்ல இருக்கிறது எல்லாம் கஷ்டம்னு நீ நிறைய முறை சொல்லி இருக்கல, நாம ஒரு குழந்தைய தத்து எடுப்போம் மது,
அவனோ அவளோ அந்த குழந்தைய கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாசத்தையும் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். சொல்லு ஓகேவா என்றவளை இறுக்கமாக அணைத்திருந்தான் நிரவ். எனக்குள்ளேயும் இந்த அவசியம் இருந்துச்சு கண்ணம்மா. ஆனா சொன்னா நீ அக்செப்ட் பண்ணிப்பியோ மாட்டியோன்னு தான் நான் சொல்லல. இப்போ நீயே இப்படி சொல்லவும் என்னால நம்ப முடியலடி. தேங்க் யூ சோ மச் கண்ணம்மா. தொண்டை கமர அவன் சொல்லவும் அவனின் மனநிலையை புரிந்து கொண்ட ஸ்ருதி மெதுவாக அவன் தலையை கோதி கொடுக்க சிறிது நேரம் அணைப்பிலே இருந்தனர். தேங்க்ஸ் கண்ணம்மா என்கவும் அவனை விட்டு பிரிந்தவள் அவனின் கன்னத்தை தன் கையால் தாங்கி, இது உனக்கு இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்னு எனக்கு தெரியாது மது. உனக்கு இதான் சந்தோஷம்னா நம்ம 2-3 குழந்தைகளை கூட அடாப்ட் பண்ணிக்கலாம் என்று அவள் சொல்லவும் கண்கள் கலங்கி போனவன் சிரிப்புடனே தலையை ஆட்ட அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டவள், ஓகே பார்த்து வீட்டுக்கு பேயா நான் வரேன் என்று விட்டு இறங்க நெற்றியில் முத்தமிட்டு அனுப்பி வைத்தான் நிரவ். நிரவ் கூறியதற்காக மகாவிடம் பேச முடிவு எடுத்த ஸ்ருதி மகாவின் அறைக்குள் நுழைய அவளோ தேம்பி அழுது கொண்டிருந்தாள். அதை கண்டு மனம் உடைந்தவள் கதவை சாற்றிவிட்டு அவளிடம் சென்றாள். அக்கா என்னக்கா என்கவும் அழுகையை நிறுத்தி கண்களை துடைத்து கொண்டவள் கண்ணீரில் ஊறிய விழிகளுடன் ஸ்ருதியை ஏறிட, எதுக்குக்கா இப்படி அழுதுட்டு இருக்க, என்ன தான்கா உன் பிரச்சனை என்றவளை எதுவும் பேசாமல் மகா வெறிக்க அவள் அருகே அமர்ந்த ஸ்ருதி மகாவின் கையை பிடித்து கொண்டாள். ஹர்ஷா மேல உனக்கு அப்படி என்னக்கா கோபம் என அவள் கேட்கவும் தவிப்பாக அவளை பார்த்த மகா, எனக்கு அவன் மேல எந்த கோபமும் இல்ல ஸ்ருதி என்றாள். தொண்டை கமர, வாட் கோபம் இல்லையா என்று கத்தியவள், அப்புறம் என்னக்கா, அப்புறம் ஏன் நீ இப்படி பண்ற, ஏன் இந்த கல்யாணத்தை நடக்க விடுற, உனக்கு ஹர்ஷா வேண்டாமாக்கா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஸ்ருதி, எனக்கு அவன் வேணுமா வேண்டாமான்னு ஒண்ணுமே புரியல. அவன் என் கூட இருந்தா ஹாப்பியா இருப்பானா ஸ்ருதி, ஹாப்பியா இருப்பானா என்றவளை கண்டு தலையில் அடித்து கொண்டவள், அக்கா அவரோட சந்தோஷமே நீதான்கா, நீ என்னக்கா இப்படி கேக்குற, உனக்காக தான்கா இந்த கல்யாணமே அவர் பண்ணிக்க ரெடி ஆனாரு. நீ என்னென்னமோ நினைச்சு உன்னையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு அவர் வாழ்க்கையையும் அழிச்சிட்டே இருக்க. எனக்கு பயமா இருக்கு ஸ்ருதி, ஒருவேளை திரும்ப நாங்க சேர்ந்து அது செட் ஆகாம இன்னொரு முறை பிரிஞ்சிட்டா என்ன செய்யறது? ஸ்ருதிக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என்றே தெரியவில்லை. கோபத்திலும் பிடிவாதத்திலும் தான் இந்த திருமணத்தை நடக்க விட்டிருக்கிறாள் என்றே அவள் நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் மகாவோ பயத்திலும் பதற்றத்திலும் குழப்பத்திலும் அல்லவா அமைதியாக இருக்கிறாள். இதை உணர்ந்ததும் எப்படி இதனை சரி செய்வது என்று புரியாமல் ஸ்ருதி முழித்துக் கொண்டிருக்க மகாவோ மௌனமாக கண்ணீர் சிந்தினாள். அக்கா இதுதான் லாஸ்ட் சான்ஸ், இதுக்கு மேல நீ நினைச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது. உனக்கு ஹர்ஷா வேணும்னா நீ தான் கஷ்டப்படுக்கணும். ஹர்ஷா மாதிரி ஒருத்தர் உன் லைஃப்ல இருக்க நீ புண்ணியம் பண்ணி இருக்கணும்க்கா. எவ்வளோ நல்லவர் அவருன்னு நான் சொல்லி உனக்கு தெரியணும்னு இல்ல, உன் மேல லவ் வந்த ஒரே காரணத்துக்காக வாழும் போதே நரக வேதனை அனுபவிச்சுட்டே இருக்காருக்கா, ஒத்துக்கிறேன். அவர் உன்கிட்ட நடந்துகிட்ட விதம் ரொம்ப தப்புதான். ஆனா அதையே நினைச்சிட்டு இருந்தா வாழ்க்கைய வாழ முடியாதேக்கா. உனக்கும் பிடிக்கலன்னா கூட ஓகேக்கா, நான் உன்னை கம்பல் பண்ணவே மாட்டேன். ஆனா உன்னை பாரு எப்படி அழுற, அவருக்கு கல்யாணம் நடக்க போதுன்ற நினைப்பே உனக்கு இவ்ளோ வலிய கொடுக்குதுல்லக்கா. அப்போ கல்யாணமே ஆகிட்டா என்ன பண்ணுவ? வாழ்க்கை முழுக்க இப்படி அழுதுட்டே தான் இருப்பியா? எப்படியும் இன்னொருத்தரை நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்ட. உன் லைஃப்லயும் உன் மனசுலயும் ஹர்ஷாக்கு மட்டும்தான் இடம் இருக்குன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறம் என்ன, நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த கல்யாணம் அப்படியே நின்னுடும். உன் பயம், கோபம், குழப்பம், கேள்வின்னு எல்லாத்தையும் தூக்கி போடுக்கா. உன்னை ஹர்ஷா நல்லா பார்த்துப்பாரு. நீ டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொன்னதாலதான் அவர் ஒதுங்கி நிக்கிறாரு. இல்லனா உன்னை எந்த நிலைமையிலையும் அவர் விட மாட்டாருக்கா. யாரும் பண்ண தப்பையே திரும்ப பண்ண மாட்டாங்க. ஹர்ஷா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதானே, சொல்லுக்கா இருக்குதான் என்கவும் மகா ஆம் என்று தலையை ஆட்ட, அப்புறம் என்னக்கா அவர்கிட்ட சொல்லு, அவர் உன் ஹர்ஷாக்கா, உனக்காக தான் வாழ்ந்துட்டே இருக்காரு. நீங்க ஒண்ணு சேரணும்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டே இருக்காங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லலக்கா. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த முறை அவரை நீ மிஸ் பண்ணிட்டினா இனி லைஃப் லாங் அவர் உன் வாழ்க்கையில இல்ல என்றவள் வெளியேற அழுகையை நிறுத்திவிட்டு யோசித்தாள் மகன்யா. ஒரு பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம் எளிமையும் அழகிலும் மிக சிறந்த வடிவமைப்பில் அமைக்கப்பட்டிருக்க, அதன் மேலே உயர்ந்த கோபுரம், நுட்பமான கலைப்பணிகள்,
மற்றும் தங்க வெள்ளி அலங்கரிப்புகளால் அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. மண்டபத்தின் உள்ளே வண்ணமயமான திரைகள், முத்துக்கள் மற்றும் தங்கம் வெள்ளி விளக்குகள் மென்மையாக மிளிர வண்ண வண்ண மலர்கள் மண்டபம் முழுவதும் அலங்கரித்து இருப்பதால் காண்போர்க்கு மனதில் ஒருவித பரவசமும் ஆனந்தமும் நிறைய, காணும் இடமெல்லாம் சீரியல் லைட்டுகள் தொங்கி அந்த இரவு நேரத்தை இன்னும் ரம்மியமாக்க கல்யாண கலையை அந்த மண்டபமே தத்து எடுத்து இருந்தது. வெளியே ஹர்ஷதேவ் வெட்ஸ் பல்லவி என்று பெயர்கள் பச்சை நிற செடிகளுக்கு மத்தியில் அழகாய் பொதிக்கப்பட்டு இருக்க, அதன் அருகே அவர்கள் இருவரின் புகைப்படமும் பொருந்திய பேனர் அழகாய் உயர்ந்து நின்றது. கல்யாணத்திற்கு இன்னும் ஒரு நாளே இருக்க அனைவரும் மண்டபத்தில் தங்கியிருந்தனர். சாரா, ஆரவ் மற்றும் அனன்யா மூவரும் மகிழ்ச்சியாக மண்டபத்தில் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்க, ஹர்ஷா மணமகன் அறையில் அமைதியாய் அமர்ந்து இருந்தான். மஹன்யா எந்த உணர்ச்சியும் இல்லாமல் திருமணத்தில் கலந்து கொள்ள வந்திருக்க, அதை கண்டு இவனுக்கு தான் மனம் பாரமாகி போனது. அப்சரா உள்ளே நுழையவும் முகத்தை இயல்பாக மாற்றிக்கொண்டவன் லேசாய் புன்னகைக்க, ஹர்ஷா நீ இன்னும் சாப்பிடவே இல்லையாம், பல்லவி அண்ணி சொன்னாங்க. ஏண்டா சாப்பிடல? நாளைக்கு சாப்பிட நேரம் இருக்குமான்னு கூட தெரியலடா, சாப்பிடுவா என்றவளின் கையை பிடித்து அருகே அமர வைத்தவன் அவள் மடிமேல் தலை சாய்த்து கொள்ள, என்ன ஹர்ஷா, என்னாச்சு என்றாள் அவன் தலையை கோதி கனிவாய். சாரா, நம்ம அப்பா அம்மா முகம் உனக்கு ஞாபகம் இருக்காடி? உள்ளே சென்ற குரலில் அவன் கேட்கவும் சாராவின் முகம் நொடியில் வாடிவிட கோதி கொண்டிருந்த கைகள் அப்படியே நின்று போனது. அவங்க நம்மளை விட்டுட்டு போகும்போது உனக்கு 5 வயசு, எனக்கு 10 வயசு. எனக்கு அவங்களோட முகம் நல்லாவே ஞாபகம் இருக்குடி, அதான் உனக்கும் இருக்கான்னு கேட்டேன் என்கவும் அவன் முகத்தை பார்த்தவள், எனக்கு தெளிவா எல்லாம் ஞாபகம் இல்ல ஹர்ஷா, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. சரி, அவங்கள பத்தி ஏன் இப்ப பேசுற? கோபமாக அவள் கேட்கவும் பெரும் மூச்சை விட்டவன் அவள் கையை பிடித்து கொண்டான். அவங்களோட ஞாபகமாவே இருக்கு சாரா, நம்மளை விட்டுட்டு போற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இந்நேரம் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாங்களே. ஆனா நம்மள பாரு, அப்பா அம்மா பாசம்னா என்னன்னே தெரியாம அனாதையா வளர்ந்து நமக்கு நாமளே கல்யாணம் பண்ணிக்கிறோம் எங்கவும் கோபம் கொண்ட சாரா, அவங்க ஏன் ஹர்ஷா நமக்கு கல்யாணம் பண்ணணும்? உனக்கு நான் தான் அப்பா, நான் தான் அம்மா, அதே மாதிரிதான் எனக்கும் நீதான் அப்பா, நீதான் அம்மா. சின்ன வயசுல இருந்தே நம்மள நாம தான் ஹர்ஷா பாத்துக்கிட்டோம். இதுக்கு மேல அவங்க நம்ம லைஃப்ல தேவையே இல்லைன்னா அவங்கள விடு. அவங்க பத்தி பேசி ஏன் நம்ம ஹாப்பி மொமெண்ட் நாம அழுகையா மாத்தணும்? நீ வா, சாப்பிடுவா. இல்ல சாரா குட்டி, என்னமோ இன்னைக்கு எனக்கு அவங்க ஞாபகம் அதிகமா வருது. அப்படி நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்னு நம்மளை விட்டுட்டு போனாங்க? அட்லீஸ்ட் உன்னையாவது கூட்டிட்டு போய் இருக்கலாம்ல. எப்படி விட்டுட்டு போக அவங்களுக்கு மனசு வந்துச்சு? அப்படி என்ன சாரா சிச்சுவேஷன்? அப்படி என்ன கோவம்? அப்பாதான் விட்டுட்டு போனாரு, அம்மா ஏன் போனோம்? 2 பேருக்குமே தெரியும் தானே அவங்க 2 பேருமே நம்மளை கூட்டிட்டு போகலன்னு. ஒரு வாட்டி கூடவா நம்மளை பார்க்கணும்னு அவங்களுக்கு தோணல. ஒரு வாட்டி கூடவா நாம எப்படி இருக்கோம்னு தெரிஞ்சுக்க அவங்களுக்கு தோணல. அவங்க விட்டுட்டு போகும்போது உனக்கு ரொம்ப உடம்பு முடியல தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். நல்ல வேலை அப்ப பாட்டி இருந்தாங்க. அப்புறம் என்னென்னமோ நடந்து இப்ப 20 வருஷம் ஆயிடுச்சு சாரா. அப்பா அம்மா பாசத்துக்கு ஏங்கி ஏங்கி மறுத்து போயிடுச்சு. உன்னை பாத்துக்க நான் இருந்த மாதிரி என்ன பாத்துக்க யாருமே இல்லடி. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நானும் அப்ப குழந்தை தானடி. உன்னை பாத்துக்கணும்னு அவ்வளோ சின்ன வயசுல எனக்கான பொறுப்பு கையில கொடுத்துட்டு போனா நான் என்னடி பண்ணுவேன்? சரி, அதெல்லாம் எதுக்கு விடு. என்னமோ அவங்க கிட்ட ஒரு முறையாவது பேசணும்னு என் மனசு அடிச்சுட்டே இருக்கு. அடுத்து உனக்கு கல்யாணம் நடக்கும்ல, அதெல்லாம் அம்மாவும் அப்பாவும் ஒன்னா இருந்து பண்ணியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்தே இருக்கும். கல்யாணம்னு ஒரு பந்ததுக்குள்ள வரவங்க ஏன் பிரியணும்னு நினைக்கிறாங்க சாரா? பிரிய 1000 காரணம் பாக்குறாங்களே, அதே மாதிரி சேர்ந்து வாழ ஒரு காரணம் கூடவா அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். ரொம்ப ஈஸியா டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. பண்றவங்க அவங்களுக்கு இருக்கிற குழந்தைங்களோட நிலைமைய ஒரு நொடி யோசிச்சா கூட அப்படி பண்ண மாட்டாங்க தெரியுமா? இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப லக்கியான பர்சன்ஸ் அப்பா அம்மா கூட இருக்கிறவங்க தான். மனம் வருந்தி அவன் பேசிக் கொண்டிருக்க சாராவிற்கு கண்கள் எல்லாம் கலங்கி போனது. இதுவரையில் ஒரு நாளும் அவன் இதுபோல் மனம் விட்டு பேசியது இல்லை. அவன் சொன்னது போல் அவனுக்கும் ஒரு குழந்தை பருவம் இருந்திருக்கும் தானே. குழந்தையாய் வாழ வேண்டிய வயதில் தந்தையாய், தாயாய், அண்ணனாய் வாழ்ந்த அவன் வலியை என்னவென்று சொல்வது? மனம் தாழாமல் தன் அண்ணனை அணைத்துக் கொண்டு சாரா அழுதே விட அவள் முதுகை ஆதரவாய் நீவி கொடுத்தவன், மஹன்யா என்கிட்ட சொன்னா உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாதான் நடக்கும்னு. அதுக்கு அப்புறம்தான் சாரா குட்டி நீ கிடைச்ச. ஆனா என மனதில் நினைத்து கொண்டவன் மௌனமாய் இருக்க, நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதன்னா, அவங்க நம்ம வாழ்க்கையில முடிஞ்சு போனவங்க. திரும்ப அவங்க நம்ம வாழ்க்கையில வரமாட்டாங்க, வரவும் வேண்டாம். இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாம கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் என்றவள் அவனை விட்டு பிரிந்து அவன் கைகளில் ஒரு அழுத்தம் கொடுத்து விட்டு வெளியே செல்ல, ஹர்ஷாவோ பெருமூச்சுடன் அறையிலே நடக்கத் தொடங்கினான். சிறிது நேரம் கழித்து ஹர்ஷா என்ற மஹன்யாவின் குரலில் பட்டென்று திரும்பியவன், எப்பொழுதும் போல் கழுத்தோடு ஒட்டிய ஜாக்கெட்டும் காட்டன் புடவையையும் அணியாமல் இன்று டிசைனர் புடவையில் சாதாரண பிளவுஸுடன் நின்றிருந்தவளைக் கண்டு அவன் கண்கள் பெரிதாய் விரிய, நான் உன்கிட்ட பேசணும் தனியா என்றாள் தயக்கமாய்.
அதில் உள்ளுக்குள் பரவசித்து போனவன் இங்கேயே பேசலாம் என்றிட, இல்ல இங்க வேண்டாம், வெளியே பேசலாம், வரியா? அவ்வளவு தயக்கத்துடன் அவள் கேட்கவும் மெதுவாக தலையை ஆட்டியவன் அவளுடன் வெளியே சென்றான். மண்டபத்திற்கு பின்புறம் யாரும் இல்லாததால் அவனை அங்கே மகா அழைத்து செல்ல, எதற்காக அழைத்து செல்கிறாள் என்ற கேள்வியுடனே அவள் பின்னே சென்றான். ஹர்ஷா. அங்கு சென்றதும் நின்றவள் ஹர்ஷாவை பார்க்காமல் கையை பிசைந்து கொண்டு நிற்க, அவனோ முதல் முறையாக அவளை பார்ப்பது போல் ரசித்துக் கொண்டிருந்தான். சிவப்பு நிற புடவையிலும் ஸ்லீவ்லெஸ் பிளவுஸிலும் இருந்தவளை அள்ளி அணைக்க தோன்றியது அவனுக்கு. சீரியல் லைட்டின் மகிமையால் அவள் முகம் தங்கம் என மின்ன. கண்களில் தீட்டியிருந்த மை அவனை கட்டி இழுக்க, பறந்து விரிந்து இருந்த அவள் கூந்தலில் விழுந்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். மின்னலுக்கு நிகராய் மின்னிக் கொண்டிருப்பவளை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தவன் எங்கோ தூரத்தில் பட்டாசு வெடிக்கவும் அந்த சத்தத்தில் தன் நிலை அடைந்தான். அழைத்து வந்துவிட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பவளை புரியாமல் பார்த்தவன் மஹன்யா என அழைக்க, அவன் அழைப்பில் கண்கள் உயர்த்தி பார்த்தாள் அவள். எதுக்காக என்ன வர சொன்ன, அதுவும் இங்க? சுத்தி கண்களை அலைப்பாய விட்டு அவன் கேட்க, நம்ம லைஃப்ல பல விஷயம் நடந்துருச்சு ஹர்ஷா, அதுக்கு எல்லாம் காலம் பதில் சொல்லிடுச்சு. ஆனா சொல்லாத பதில்கள் நிறைய இருக்கும் இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கவும் ஃபேஸ் பண்ணவும் நமக்கு உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ எதை மீன் பண்ற? சுற்றி வளைத்து பேசி கொண்டிருப்பவளை புரியாமல் பார்த்தான் அவன். உன்னோட லைஃபை தான் மீன் பண்றேன் ஹர்ஷா. நீ உன் வாழ்க்கையில நிறைய பார்த்துட்ட, நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட. நீ ஆசைப்பட்டது எதுவுமே உன் வாழ்க்கையில நிலைச்சி இருக்கல. உன் அப்பா அம்மா, உன் பாட்டி, ஏன் சாரா வரைக்கும் பிரிஞ்சு இருந்து இருக்க. இப்படி ஒரு கொடுமையான வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு இருக்கும் போது நானும் உன் வாழ்க்கையில வந்து தேவையில்லாம நிறைய நடந்துருச்சு. அது வரைக்கும் நீ கஷ்டப்பட்டது எல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைன்ற மாதிரி நான் உன்னை நிறைய ஹர்ட் பண்ணேன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு உன் கூட இருந்து நான் பார்க்கல ஹர்ஷா. ஆனா எனக்கு புரிஞ்சது நீ பட்ட கஷ்டம் எல்லாம். அதுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சாரா உன் வாழ்க்கையில திரும்ப வந்தா. அப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இனிமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உன்னோட சந்தோஷங்கள் எல்லாம் ரொம்ப கம்மி ஹர்ஷா. உனக்கு பிடிச்சவங்க உன்னோட இருந்தா போதும், நீ ஹாப்பி ஆகிடும். விடிஞ்சா உனக்கு கல்யாணம். இப்ப எல்லாம் இத பத்தி ஏன் பேசுறேன்னு உனக்கு தோணலாம். நான் வேண்டான்னு தான் நினைச்சேன், ஆனா என் மனசு கேட்கல ஹர்ஷா. அதான் உன்கிட்ட பேசியே ஆகணும்னு உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ என்ன பத்தி இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னோட வாழ்க்கையில நான் உனக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சேன், அதை பண்ணிட்டேன். எங்கவும் புருவம் சுருக்கியவன் அவனுக்கு பின்னால் யாரோ நிற்கவும் அதை உணர்ந்து திரும்பி பார்க்க அங்கு நின்றிருந்தனர் ஹர்ஷாவின் பெற்றோர் இருவரும். யாரோ தனக்கு பின்னால் நிற்பதை உணர்ந்து திரும்பிய ஹர்ஷா அங்கு அவன் தாய் தந்தையரை கண்டு அப்படியே பின் நகர்ந்து விட, அவர்களோ கலங்கிய கண்களுடன் இவனையே பார்த்து கொண்டிருந்தனர். நீங்க நீங்க என் என் நீங்க என்று அவன் தடுமாறவும் அவன் கையை பிடித்து கொண்ட மஹன்யா, இவங்க உன்னோட அப்பா அம்மா ஹர்ஷா என்று அவளை திரும்பி ஒரு முறை பார்த்தவன் மீண்டும் அவர்களை பார்க்க ஹர்ஷா என்று அழைத்தனர் ஒரே குரலில். அவ்வளவுதான், உடைந்தே விட்டான் ஹர்ஷா. இதயம் தாறுமாறாய் துடிக்கத் தொடங்க எதிரே இருந்தவர்களை கண்கள் மூலமாக மனதிற்கு உணர வைத்தான் அவன். அவர்களை அவனுக்கு நன்றாகவே அடையாளம் தெரிந்தது. இத்தனை வருடங்களாக அழுது ஏங்கியதை கண்முன்னே நிறுத்திவிட்டாள் அவன் ஆருயிர் மனைவி. கத்தி அழ வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. அவர்களை கண்டால் 4 திட்டு திட்டிவிட்டுதான் பேச வேண்டும் என அவன் இத்தனை வருடங்கள் நினைத்து இருந்தது அனைத்தும் மறைந்து போனது. இப்பொழுது அவர்களையே அவன் கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருக்க, அவங்க கிட்ட பேசு ஹர்ஷா. 10 வயதில் அவர்களை கடைசியாக பார்த்தது அவன் மனக்கண்ணில் வந்து சென்றது. அன்றுமே இருவரும் சண்டைதான் போட்டுக் கொண்டிருந்தனர். இருவரும் சண்டை போட்டாலும் ஹர்ஷா சாராவை கவனிக்காமல் எல்லாம் இருந்தது இல்லை. பாசத்தை கொட்டிதான் இருவரையும் வளர்த்தனர். திடீரென்று ஒரு நாள் டிவோர்ஸ் என கூறி இருவருமே இல்லாமல் போய்விட அங்குதான் உடைந்து போனான் அவன். பாசத்தை காட்டி வளர்த்தவர்கள் ஏன் தங்களை அனாதையாய் விட்டு செல்ல வேண்டும் என்ற கேள்வி அவன் மனதோரம் இருந்து கொண்டே இருந்தது. நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆசையை தனக்குள்ளே போட்டு புதைத்துக் கொண்டிருந்தவன் மகாவிடம் மட்டுமே சொல்லியிருந்தான். ஹர்ஷா என அவன் தாய் அழைக்கவும் தொண்டை அடைக்க அவரை பார்த்தவன் எதுவும் பேசாமல் இருக்க, அம்மா மேல கோவமா இருக்கியா ஹர்ஷா என்று கதறியது தாய் உள்ளம். இல்லாமல் எப்படி போகும்? கோபமும் ஆற்றாமையும் ஆதங்கமும் அவனுக்குள் இருந்து கொண்டேதான் உள்ளது. 20 வருடங்கள் கழித்து அவர்களை பார்க்கிறான். எந்த மாற்றமும் இல்லை. முக சுருக்கமும் நரைத்த முடியும் மட்டுமே காலத்தின் மாற்றத்தை சொல்லாமல் சொல்லியது. மற்றபடி இருவரும் அப்படியேதான் இருந்தனர். ஹர்ஷா, ஏதாவது பேசுப்பா. அவன் தந்தை ஒரு புறம் மன்றாட, அவரையும் கலங்கிய கண்களுடன் பார்த்தவனுக்கு வாயில் வார்த்தை வரவில்லை. யாரோ தொண்டையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருப்பது போல் கனத்து போய்விட வார்த்தை வராமல் மௌனமாக வெறித்தான் இருவரையும். ஹர்ஷா கண்ணா, ஏதாவது திட்டிருப்பா. இப்படி அமைதியாயிருந்து எங்களை கொல்லாத சாமி என்கவும் அப்படியே மடிந்து அமர்ந்தவன் முகத்தை மூடிக்கொண்டு அழுதுவிட, அதில் பதறிப்போன மஹன்யா அவனுக்கு அருகே அமர்ந்து, ஹர்ஷா என்னடா
ஏன்டா அழுற? நீ சந்தோஷப்படுவனு தாண்டா நான் இவங்களை தேடி கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ இப்படி அழுவன்னு நான் நினைக்கவே இல்லை. அழாத ஹர்ஷா. ஹாஷா ப்ளீஸ் டோன்ட் கெரே. அவன் தோளை ஆதரவாக பிடித்து கொண்டு மஹன்யா பேச அதை கேட்டும் அழுகையை நிறுத்தவில்லை அவன். 20 வருடங்களாய் மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த பக்கங்களை திறந்து விட்டாள் மஹன்யா. அந்த வலி, வேதனை, ஏக்கம், கவலை, ஆதங்கம், ஆற்றாமை, கோபத்தின் வெளிப்பாடே இந்த கண்ணீர். அதன் காலம் மிகவும் பெரிது என்பதால் கண்ணீரும் நிற்காமல் வழிய மகாவிற்கு எப்படி அவனை தேற்றுவது என்றே புரியவில்லை. ஹர்ஷா ப்ளீஸ், ஹர்ஷா அழாத். அவன் அழுவதை பார்த்து அவளுக்குமே அழுகை வருவது போல் இருந்தது. அப்படி ஒரு அழுகை அவனிடம். அவன் அழுது மகா பார்த்து இருக்கிறாள்தான். ஆனால் இப்படி ஒரு கதறலை அவள் பார்த்ததே இல்லை. அவனின் வலி மொத்தமும் இதில் பிரதிபலிக்க அவளுக்கும் கண்ணீர் சுரந்தது. ஹர்ஷா கோபம் கொள்வான், திட்டுவான், காயப்படுத்துவான் என்று எண்ணியே அவனின் பெற்றோர் வந்து இருந்தனர். ஆனால் இப்படி அவனுக்குள் இருக்கும் காயத்தை எல்லாம் வெளியே காட்டி கதறி அழுவான் என அவர்கள் நினைக்கவே இல்லை. அவனின் காயத்திற்கும் கண்ணீருக்கும் தாங்களே காரணம் என்று உணர்ந்து அவர்கள் இருவரும் ஒரு பக்கம் அழ, ஹர்ஷாவின் அழுகைக்கு ஒரு முடிவே வரவில்லை. ஹர்ஷா, ஹர்ஷா என மஹன்யா அழைத்து கொண்டே இருக்க முடிவில்லா அவன் அழுகைக்கு முற்றுப்புள்ளியை வைத்தாள் அவனை அணைத்து. அவள் அணைக்கவும் அழுகையை பட்டென்று ஹர்ஷா நிறுத்தி இருக்க, நீ அழுறதை என்னால பார்க்க முடியல ஹர்ஷா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிளீஸ் இப்படி அழாத, நீ ஹாப்பியா இருக்கணும்னு தானே நான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீயே இப்படி அழுதா எப்படிடா? பிளீஸ் அழாத ஹர்ஷா, அவங்க கிட்ட பேசு. உங்க அம்மா மடியில படுத்துக்கணும்னு சொன்னல படுத்துக்கோ, அவங்கள திட்டக்கூட செய். ஆனா இப்படி அழாத ஹர்ஷா ப்ளீஸ். அவள் ஒரு பக்கம் அழுகையை தொடங்கி விடவும் அதில் இளகியவன் கண்களை துடைத்து கொண்டு தனக்கு எதிரே நின்றிருந்தவர்களை பார்க்க அவர்களும் அழுது கொண்டுதான் இருந்தனர். மகா அழுவதை தாங்கிக் கொள்ள முடியாதவன், நான் அழல கன்றிய குரலில் அவன் சொல்லவும் அவனை விட்டு பிரிந்த மஹன்யா, அழாத ஹர்ஷா ப்ளீஸ் என கோரிக்கை வைக்க சரி என்று தலையை ஆட்டியவன் எதிரே இருந்தவர்களையே பார்த்து கொண்டிருக்க அவர்களுக்கோ குற்ற உணர்ச்சி பெருகி போனது. மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவன் அருகே ஹர்ஷாவின் தாய் வர அவரை கண்கள் உயர்த்தி பார்த்தவன் எதுவும் சொல்லாமல் இமை தாழ்த்தி கொள்ள, ஹர்ஷா என அழைத்தபடி அவன் அருகே அவர் மண்டியிட நிமிரவே இல்லை அவன். ஹர்ஷா, என் கூட பேச மாட்டியாடா? அம்மா கூட பேச மாட்டியா? அம்மா மேல அவ்வளோ கோவமா? ஹர்ஷா, அம்மா வேண்டாமா உனக்கு என்கவும் அவனுக்கு அழுகை பீறிட்டு வர மகாவிற்காக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் அவன். அம்மாவை திட்டிரு ஹர்ஷா, ஆனா இப்படி பேசாம மட்டும் இருக்காதரா கண்ணா. நீ சின்ன வயசுல பேசாம போனாலே அம்மாவால தாங்க முடியாது செல்லம். இப்போ பேசலனா எப்படி கண்ணா? அம்மாவை பாரு ஹர்ஷா, இப்படி எங்களை உயிரோட கொல்லாத ஹர்ஷா, அம்மாவை பாருப்பா. கதறிக்கொண்டே அவர் கெஞ்சி கொண்டிருக்க அவரின் கதறல் ஹர்ஷாவின் நெஞ்சை உலுக்கியது. ஆனால் வலியின் காலம் சிறிது அல்லவே. 20 வருடங்களாக சுமந்து கொண்டிருந்த வலிக்கு மருந்தே இல்லை. பிஞ்சு மனதில் ஆழமாக ஒன்று பதிந்து விட்டால் அதை மாற்றவே இயலாது. அந்த பிஞ்சு வயதில் அவன் கொண்ட காயத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் வேதனைக்கும் இவர்களின் கண்ணீர் மருந்தாகி விடுமா என்ன? ஹர்ஷாவின் தந்தையும் அவன் அருகே மண்டியிட கனவில் அவரை பார்ப்பது போல் கண்கள் அகலாமல் ஹர்ஷா பார்க்க அவனின் இயக்கம் கொண்ட பார்வையில் செத்து பிழைத்தனர் பெற்றவர்கள். எல்லா குழந்தைகளுக்கும் அவர்களின் தந்தைதானே சூப்பர் ஹீரோ. ஹர்ஷா மட்டும் என்ன விதிவிலக்கம்? அவனுக்கும் அவனின் தந்தைதான் சூப்பர் ஹீரோ. அப்பா தனக்கு பின்னால் இருக்கிறார், அவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்ற தைரியத்தில் தான் எல்லா குழந்தையும் இருக்கிறது. அதுவும் ஆண் குழந்தைகளுக்கு அவர்களின் தந்தைதான் ரோல் மாடலாக இருப்பர். ஹர்ஷாவிற்கும் அப்படிதான். அவ்வளவு சிறிய வயதில் விட்டு சென்றிருந்தாலும் 10 வருடங்களாக அவர் கற்பித்த வாழ்க்கை பாடம் அவனுக்கு மனதில் ஆழமாக பதிந்து போயிருந்தது. ஒரு பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூட அவர் சொல்லியிருந்தார். அதனால்தான் ஹர்ஷா சால சிறந்தவனாக இருந்தான். ஆனால் மகாவின் விஷயத்துல அது தவறி போனது. அதற்கு அவன் வலிய காரணம். உன்னை நான் இவ்ளோ பெரிய புள்ளையா பாப்பேன்னு நினைக்கவே இல்லை ஹர்ஷா. நல்லா வளர்ந்துட்டே இருக்கியடா, ஆனா இன்னும் சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருந்தா எப்படிடா? வாழ்க்கையில எல்லாத்தையும் ஏத்துக்கணும், எல்லாத்தையும் கடந்து போகணும் ஹர்ஷா. நாங்க எதுவுமே வேணும்னு செய்யலப்பா, எல்லாமே விதி. அதுக்காக விதி மேல பழி போட்டுட்டு தப்பிக்க மாட்டோம். எங்களுக்கான தண்டனையை நீயே கொடு, நீ என்ன கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம். அவன் தந்தை சொல்லவும் அவன் தாயும் ஆமோதித்து தலையை ஆட்டினார். ஆமா ஹர்ஷா, அப்பாக்கும் அம்மாக்கும் நீயே தண்டனை கொடு, என்ன கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம் என்கவும் கண்களை மேலே பார்த்து சுரந்த கண்ணீரை உள்ளே அனுப்பியவன், என்ன சொன்னாலும் பண்ணுவீங்களா என கன்றிய குரலில் கேட்க அவன் பேசியதே போதும் என்ற மகிழ்ச்சியில் இருவரும் வேகமாய் தலையை ஆட்ட, நான் கொடுக்கிற தண்டனை உங்களுக்கும் காலம் முழுக்க இருக்கும், பரவாயில்லையா என்றான் விஷமமாய். அது அவனை புரியாமல் பார்த்த மஹன்யா, ஹர்ஷா என்ன பண்ற நீ? அதெல்லாம் எந்த தண்டனையும் அவங்களுக்கு நீ கொடுக்க கூடாது அதட்டலாக கூறியவளை திரும்பி அவன் பார்க்க, அதெல்லாம் ஒண்ணுமில்ல மஹன்யா, என் புள்ள எங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்,
அப்பதான் நாங்க பண்ண தப்புக்கு எங்களுக்கான தண்டனை கிடைக்கும் என்ற ஹர்ஷாவின் தாயாரை தவிப்புடன் பார்த்தவள், இல்லம்மா, நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவன் எதுவும் பண்ணக்கூடாது. ஹர்ஷா டோன்ட் டூ எனிதிங். இல்ல மகன்யா, அவன் கொடுக்கட்டும். ஹர்ஷா, நீ சொல்லு. அவன் தந்தையும் ஒரு பக்கம் சொல்ல மகாவிற்கு தான் இதயம் தாறுமாறாய் துடித்தது. நெஞ்சம் பதற ஹர்ஷாவை அவள் பார்க்க அவனோ அவர்களை அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தான். சொல்லு ஹர்ஷா, எங்களுக்கான தண்டனை என்ன? அவனின் தாயார் கேட்கவும் இருவரையும் மாறி மாறி பார்த்தவன், நீங்க 2 பேரும் கடைசி வரை என் கூடவே இருக்கீங்களா என்கவும் திகைத்து போனவர்கள் உடைந்து ஆழ மகாவோ அவன் வலியை எண்ணி மௌனமாக கண்ணீர் வடித்தாள். தோட்டத்தில் ஒன்று சேர்ந்த நம் வெத்து கேங் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் பார்க்க, இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, ஏதாவது ஒரு பிளான போடுங்க. கங்கா அனைவரையும் ஊக்கப்படுத்த அசோக்கும் ஆமாம் சாமி போட்டான். மனைவி சொல்லே மந்திரம் என்பது போல். அக்கா, என்ன பண்றதுனே தெரியலக்கா சோகமாக கூறினாள் ஸ்ருதி. அப்படியெல்லாம் இல்லடி, ஏதாவது ஒரு பிளான் கிடைக்கும். சோற பத்தி மட்டும் யோசிக்காம ஒழுங்கா என்ன பண்றதுன்னு யோசிங்க. விடிஞ்சா கல்யாணம். இந்த மகா நார்மலா இருக்கா? ஹர்ஷா அவர் பாட்டுக்கு இருக்காரு. அவங்களெல்லாம் நம்பினா ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிடுவாங்க. நாம தான் இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணணும். ஸ்ட்ராங்கான பிளானா சொல்லுங்கன்றதும் சாஹில் வாயை திறக்க வர, இல்ல மச்சான், நீ பாம்பு பட்டர் பிஸ்கட்னு காமெடி பண்ணிட்டு இருப்ப, நாங்க கேட்கிற நிலைமையில இல்ல. சோ நீ அமைதியா இருந்துக்கோ என நிரவ் காலை வார, அதில் அவனை முறைத்தவன், நான் வேற பிளான் சொல்ல வந்தேன் என்றிட, என்ன என்ன என ஆர்ப்பரித்தனர் அனைவரும். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோரஸாக அனைவரும் இழுக்க, சேர்ந்து ஹான் சேர்ந்து மீண்டும் கோரஸ் சேர்ந்து. ஹர்ஷா, மச்சான் கால்ல விழுந்து இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணா என்ன என்கவும் சப்பென்று அவனை அனைவரும் பார்க்க, இதுக்கு அந்த பாம் பிளானே பரவாயில்ல என்ற சிவா, ஏங்க ஷாலினி, நீங்க ஏதாவது யோசிங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கே அறிவான பிளான் நீங்க மட்டும்தான் சொன்னீங்க என்றவனை ஸ்ருதி வெறியாக முறைக்க, அதை கண்டும் காணாமல் ஷாலினியை அவன் ஊக்கப்படுத்த அவளும் சரி என்று யோசிக்கலானாள். பேசாம ஹர்ஷா கிட்ட எங்க அப்பாவை பேச சொல்லலாமா? ஸ்ருதி சொல்லவும் ஒரு நிமிஷம் அனைவரும் அவளை ஆச்சரியமாய் பார்த்தனர். இல்ல ஸ்ருதி, செட் ஆகாது என ஹர்ஷா அவரையே மண்டை கழுவி விட்டுருவான். சலிப்பாக பாலா சொல்லவும் அதை யோசித்து மற்றவர்களும் தலையை ஆட்டினர். அப்ப என்னதான் பண்றது? ஒரு பிளான், ஒரே ஒரு பிளான். பகவானே எங்களுக்கு உதவி செய்யுங்கோ ப்ளீஸ். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நான் உங்களுக்கு பால் குடம் எடுக்கிறேன் என்று அக்ஷயா ஒரு புறம் வேண்டிக் கொள்ள, அதை கண்டு சிரித்து வைத்தான் பாலா. ஹா, ஐடியா என்ற ஷாலினியை அனைவரும் ஆர்வமாய் பார்க்க அவளும் தனக்கு தோன்றியதை கூறினாள். நம்ம பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டா இந்த கல்யாணம் நடக்காதில்லை என்கவும் அனைவரின் கண்களிலும் ஒரு ஒளி தெரிய ஸ்ருதி அவளை பாய்ந்து அணைத்துக் கொண்டாள் உற்சாகமாய். எனக்கு தெரியுங்க, நீங்க மட்டும்தான் அறிவான பிளான் சொல்லுவீங்க என்ற சிவாவை நிரவ் பாலா சாஹில் முறைத்து வைக்க அசட்டு சிரிப்பை உதிர்த்தான் அவன். இந்த பிளான் பக்கா, ஆனா எப்படி கிட்னாப் பண்றது என கேட்டாள் கங்கா. எல்லாரும் கும்பலா போய் எல்லாம் பண்ண முடியாது, 2 பேர் தான் போகணும் என சிவா சொல்ல, அப்போ அக்ஷயாவும் ஷாலினியும் போவாங்க என்ற சாஹிலை கடுப்புடன் பார்த்தனர் அனைவரும். டேய், பல்லவியோட 2 விட்டு அக்கா அவங்க புருஷனை திட்டுனதை பார்த்துட்டு பயந்து போய் கெத்து கூட காட்டாம திரும்பி வந்துட்டாங்கடா. அவங்கள போய் கடத்த அனுப்பலாம்னு சொல்ற. தலையில் அடித்து கொண்டான் நிரவ். அப்போ யாருதான் போறது என கேட்டான் சாஹில். நீங்களும் நிரவ் அண்ணாவும் தான் போகணும் என ஷாலினி கூற, ஏய் என்ன விளையாடுறியா? நான் போலீஸு, நான் எப்படி கிட்னாப் எல்லாம் பண்ண முடியும்? ஐயோ நான் டாக்டர், நான் எப்படி கிட்னாப் எல்லாம் பண்ண முடியும் என அங்கலாய்த்த நிரவ், மூடிட்டு வாடா நாயே என்றிட, அவனுக்கோ சாராவிடம் செருப்படி வாங்குவது போல் ஒரு காட்சி. ஐயோ கற்பனையே கன்றாவியா இருக்கே என புலம்பிய சாஹில் அனைவரும் அவனை வெறியாக முறைப்பதைக் கண்டு, சரி சரி போய் தொலைகிறேன் என்றான் சலிப்பா. இப்பவே கிட்னாப் பண்ணா டவுட் வந்துடும், கொஞ்ச நேரம் போகட்டும், மண்டபத்துல லைட்ஸ் எல்லாம் ஆஃபி ஆகட்டும் என ஷாலினி சொல்லும் போதே, அப்போ நான் போய் மண்டபத்தில் இருக்கிற ஸ்விட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரேன் என பாலா கிளம்ப, ஐயோ என்றானது அனைவருக்கும். கிருஷ்ணா, நீங்க ஆஃப் பண்ணா அவ யாரும் ஸ்விட்ச் ஆன் பண்ண மாட்டாளா? ஏன் இப்படி அறிவே இல்லாம பேசுறேன்? குழந்தை அக்ஷயாவே பொங்கிவிட்டாள் பாவம். பொசுக்கென்று அறிவு இல்லை என்று அவள் சொல்லவும் பாவமாக பார்த்த பாலா, அப்போ எப்பதான் போறது? லேட்டாக பதறதில்ல. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது பாலா அண்ணா, நாம விடிய காலையில தான் கிட்னாப் பண்ணணும், ஏன்னா அப்பதான் எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. இப்ப எல்லாரும் ரெஸ்ட்ல இருப்பாங்க. ஆமா, ஷாலினி சொல்றதுதான் கரெக்ட். இப்போ நாம கிட்னாப் பண்ணா அவங்க கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. காலையில கடத்தினோம்னா அவங்க தேடுறதுக்குள்ள நல்ல நேரம் முடிஞ்சிடும். 4 பேர் 4 விதமா பேசுவாங்களா, அவங்கள செட் பண்ணி அபசகுணம் அது இதுன்னு அடிச்சு விட்டு இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடலாம். சிவா அவனுடைய திட்டத்தை முன்வைக்க அனைவருக்கும் அதுவே சரி எனப்பட்டது. நிரவ் அப்புறம் சாஹில், நீங்க 2 பேரும் அந்த பல்லாவரத்தை கிட்னாப் பண்ணி எங்கேயும் கொண்டு போகாதீங்க.
அவள் ஹர்ஷா ரூம்லயே கட்டிலுக்கு அடியில வாயையும் கை காலையும் கட்டி படுக்க வச்சிருங்க. ஏன்னா பொண்ணை காணோம்னா எல்லா இடத்துலயும் தேடுவாங்க, மாப்பிள்ளை ரூமை தவிர என்ற சிவாவை மெச்சும் பார்வை பார்த்தனர். நம் வெத்து கேங். அப்புறம் பாலா, அசோக் மாமா, நீங்க 2 பேரும் நிரவாண்ட் ஷாஹில் பல்லாவரத்தை கடத்தும் போது வெளியே நின்னுட்டு யாராவது வரங்களான்னு பாத்துக்கோங்க. ஸ்ருதி அப்புறம் கங்கா அக்கா, நீங்க ஹர்ஷா ரூம்ல அவர் இருக்க விடாம பாத்துக்கோங்க. அக்ஷயா அண்ட் ஷாலினி, நீங்க சாராவை அந்த பக்கம் வர விடாம பாத்துக்கோங்க. இதெல்லாம் சரியா நடக்குதான்னு நான் பாத்துக்கிறேன். மொத்த திட்டத்தையும் அவன் சொல்லி முடிக்க அனைவரும் மாங்கு மாங்கு என்று தலையை ஆட்டினர். என்னடா இப்படி தலையை ஆட்டுறீங்க? பிளான் புரிஞ்சுதா? இல்ல நான் இன்னொரு முறை சொல்லட்டுமா? அவர்களின் தலையாட்டல் அவனுக்கு சரியாக படவில்லை. ஐயா, இதுல என்னப்பா, நான் எல்லாம் நீ சொல்லும் போதே மனப்பாடம் பண்ணிட்டேன். இவனும் அவனும் பல்லவிக்கு, மீராவும் ஷாலினியும் சாராக்கு, ஸ்ருதியும் கங்கா அக்காவும் ஹர்ஷாக்கு, நானும் அசோக் மாமாவும் மத்தவங்களுக்கு, நீ எல்லாருக்கும் என்றவனை மற்றவர்கள் நவன பார்க்க சிவாவோ எதை கொண்டு அடிப்பது என சுற்றி முட்டி தேடினான். ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? நான் கரெக்டா தானே சொன்னேன். புரியாமல் அவன் கேட்க, ஐயா நீங்க எல்லாத்தையும் சரியாதானுங்கயா சொன்னீங்க. சொன்ன விதம் தான் தப்பு. தலையில அடித்து கொண்டு நிரவ் சொல்ல, எல்லாத்தையும் கூட விட்டுருவேன், ஆனா என்ன காட்டி இவன் எல்லாருக்கும்னு சொன்னான் பாரு, அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டா. கொலைவெறியில் சிவா கத்தவும் அசட்டு சிரிப்பை உதிர்த்த பாலா, சரி எந்த நேரத்துல கிட்னாப் பண்றதுன்னு நல்ல நேரம் பார்க்கலாம் வாங்க என திசை திருப்ப முயல யாரும் அசையவே இல்லை. அவனையே தான் கடுப்பாக முறைத்து கொண்டிருந்தனர். மீரா, யூ டூ, நீயுமா என்ன முறைக்கிற? ஆமா, நீங்க பண்ணதுக்கு கொஞ்சுவாளா? நேக்கே நீங்க பேசுறத கேட்டு கோபம் வருது. இவாளுக்கு எல்லாம் வராதா? சரி சரி, டைம் ஆகுது, என்ன அப்புறம் செஞ்சுக்கலாம், இப்போ பிளான்க்கு திரும்பி வாங்க என்றதும் அவனை அனைவரும் அடித்துவிட்டு ஆளுக்கு ஒரு புறம் சென்று விட அக்ஷயாவோ வாய்மேல் கை வைத்து பாவமாக அவனை பார்த்தாள். தன்னுடனே இருக்க சொல்லி ஹர்ஷா சொல்லவும் குற்ற உணர்ச்சி பெருக அவனின் பெற்றோர் கதறி அழ மகாவோ அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் கண்ணீருடன். அவன் கண்களில் தான் எத்தனை ஏக்கம். தன் பெற்றோரை கண்டுவிட்டதில் எவ்வளவு மகிழ்ச்சி. இருக்க மாட்டீங்களா? அவர்கள் அழுவதை கண்டு ஹர்ஷா கேட்கவும் அதற்கு மேல் முடியாமல் அவன் காலிலே அவனின் தாயார் விழுந்துவிட அதில் பதறி போனவன் அவரை எழுப்ப முயல அவரோ, என்ன மன்னிச்சுடு கண்ணா என்று கூறி இன்னும் கதறினார். அமர்ந்து இருந்தவன் எழுந்து கொண்டு அவரை எழுப்ப தொய்ந்து போய் எழுந்து நின்றவர் கூப்பிய கைகளுடன் அவனை பார்த்து அழ, உங்களுக்கு தனியா ஃபேமிலி இருக்கும், நான் இப்படி கேட்டா அதை செய்யறது உங்களுக்கு கஷ்டம்தான், எனக்கு புரியுது, உணர்ச்சி வசப்பட்டு கேட்டுட்டேன். நீங்க என்னோட எல்லாம் இருக்க வேண்டாம், உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க. என்னோட இருக்கணும்னா நீங்க ஒன்னா இருக்கணும். அது செட் ஆகலைன்னு தானே டிவோர்ஸ் பண்ணிட்டு பிரிஞ்சு போனீங்க. திரும்ப உங்களை சேர்ந்து இருக்க வச்சு நான் கஷ்டப்படுத்த விரும்பல. நான் சந்தோஷமா இல்ல, நீங்களாவது சந்தோஷமா இருங்க என்ற அவர்களின் குழந்தையை கண்டு இன்னும் அவர்கள் அழ, நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் அழறீங்க? எனக்கு உங்களை பார்த்ததே போதும், அடிக்கடி வந்து பார்த்துட்டு மட்டும் போங்க, அதுவும் முடிஞ்சா பண்ணுங்க, இல்லனா வேண்டாம். என்னால உங்களோட நார்மல் லைஃப் குழம்பிட வேண்டாம், உங்க லைஃபை நீங்க பாருங்க. அவனையும் மீறி கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு அவன் சொல்ல அவனை அப்படி பார்க்கவே மகாவிற்கு கஷ்டமாக இருந்தது. அவன் கையை பிடித்து கொண்ட மஹன்யா, ஹர்ஷா ரிலாக்ஸ் ப்ளீஸ் என்கவும் அவள் கையை இன்னும் இறுக்கமாய் பிடித்து கொண்டவன், அவங்கள போக சொல்லு மகிமா, அப்புறம் நான் மனசு மாறி என் கூடவே இருக்க சொல்லிடுவேன். அவங்களுக்கு தனித்தனியா குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க, அவருக்கு வைஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருப்பாங்க. என் ஒருத்தனால அவங்க லைஃபுக்குள்ள எந்த குழப்பமும் வரக்கூடாது. சீக்கிரமா அவங்கள போக சொல்லு மகி, இல்லனா நான் மனசு மாறிடுவேண்டி. எனக்கு அவங்க வேணும் மகி என்றவன் அப்படியே மடிந்து அமர்ந்து முகத்தை மூடிக்கொண்டு அழ அவர்களை பார்த்து கொண்டே ஹர்ஷாவுடன் அமர்ந்த மஹன்யா, ஹர்ஷா ரிலாக்ஸ் என சொல்ல, எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகவே இல்ல ஹர்ஷா என்றார் அவன் தாயார் இறுக்கமான குரலில். அதில் அழுகையை நிறுத்தியவன் பட்டென்று அவர்களை நிமிர்ந்து பார்த்தான், ஒன்றும் புரியாமல். எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகல என்ற தாயை குழம்பி போய் ஹர்ஷா பார்க்க, ஆமா ஹர்ஷா, எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகல, நாங்க பிரியவும் இல்ல, ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் என்கவும் ஹர்ஷாவிற்கு கோபம் வந்து விட்டது. அப்புறம் ஏன் என்னையும் சாராவையும் அனாதையா விட்டுட்டு போனீங்க? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எனக்கு 10 வயசு, சாராக்கு 5 வயசு. அந்த வயசுல எங்களுக்கு என்ன தெரியும்னு விட்டுட்டு போனீங்க. நாங்க எப்படி வாழ்வோம் கொஞ்சம் கூட யோசிக்காம போயிட்டீங்க. சரி, உங்க வாழ்க்கையவாது நிம்மதியா வாழலாம்னு பிரிஞ்சிட்டீங்கன்னு இத்தனை வருஷமா மனசை தேத்திட்டு நான் வாழ்ந்துட்டே இருந்தேன். ஆனா நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அப்புறம் என்ன இதுக்கு என்னையும் என் தங்கச்சியையும் விட்டுட்டு போனீங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கோபத்தில் முகம் சிவக்க அவன் கத்தவும் அவன் அருகே வந்த தாயார் ஹர்ஷாவின் கையை பிடிக்க போக வெடுக்கென்று கையை எடுத்துக் கொண்டான் அவன். அதில் மனம் உடைந்து போனாலும் அவனை நிதானமாக பார்த்தவர், நாங்க டிவோர்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னது எல்லாம் பொய் ஹர்ஷா, உங்களுக்காக தான் நாங்க விட்டுட்டு போனோம்.
என்றதும் ஹர்ஷா புருவம் சுருக்க அவன் அருகே வந்த அவனின் தந்தையும், ஆமா ஹர்ஷா, உங்களுக்காக தான் போனோம். உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல கண்ணா. அந்த டைம்ல சாராக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, ஞாபகம் இருக்கா என்கவும் ஹர்ஷா மெதுவாக தலையை ஆட்ட, அதனாலதான் ஹர்ஷா, அதனாலதான் நாங்க போனோம். என்ன பேசுறீங்க நீங்க? உடம்பு சரியில்லைன்னா கூட இருந்து பாத்துக்கணும், இப்படி விட்டுட்டு போக கூடாது. கடுப்பில் குரலை உயர்த்தி அவன் கத்தவும், ஹர்ஷா மெதுவா பேசு ப்ளீஸ் என மகா சொல்லிட, அதுல தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் மேல சொல்லுங்க என்றிட, அவளுக்கு ரொம்ப முடியாம போகவும் நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட போய் நாங்க ஜாதகம் பார்த்தோம் ஹர்ஷா. அப்பதான் அவர் சொன்னாரு, நீங்க 2 பேரும் ஒரே நேரத்துல ஒரே கட்டத்துல பிறந்து இருக்கீங்கன்னு. உங்களோட ஜாதகம் படி நாங்க உங்க கூட இருந்தா 2 பேரோட உயிருக்கும் ஆபத்துன்னு சொன்னாரு. எங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல. பரிகாரம் இருக்கான்னு கேட்டோம். உங்க 2 பேரை விட்டு விலகி மட்டும்தான் பரிகாரம்னு சொன்னாங்க. நாங்க உங்களை பார்த்தா கூட ஏதாவது ஆகிடும்னு சொன்னாங்க. அதனால எனக்கும் உங்க அம்மாக்கும் நிறைய சண்டை வந்துச்சு ஹர்ஷா. நான் இந்த ஜாதகத்தை எல்லாம் நம்பவே இல்லை, ஆனா உங்க அம்மா நம்பினாங்க. அதனால எங்களுக்குள்ள ஏகப்பட்ட வாக்குவாதங்கள். நாங்க 2 பேரும் உங்க கூட இருக்க சாராக்கு உடம்பு மோசமாயிட்டே இருந்துச்சு. நாங்க உங்க கூட இருக்கிறத விட நீங்க உயிரோட இருக்கிறது தான் முக்கியம்னு எங்களுக்கு தோணுச்சு ஹர்ஷா. எங்க நினைப்பு உங்களுக்கு வந்தா ரொம்ப ஏங்கி போயிடுவீங்கன்னு தான் டிவோர்ஸ்னு போய் சொல்லிட்டு கண்ணீரோட நாங்க வெளியே வந்துட்டோம். உங்க அம்மாவோட அம்மா இருந்த தைரியத்துலதான் நாங்க வந்துட்டோம். ஆனா அவங்களும் கொஞ்ச காலத்திலேயே இறந்து போகவும் எங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல. உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமே நாங்க உங்க கூட இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்க பலமுறை உங்களை பார்க்கிறோம் ஹர்ஷா, தூரத்துல இருந்து பார்த்துட்டு வந்துருவோம். உனக்காகவாவது நாங்க இல்லைன்னு தெரியும் ஹர்ஷா, ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும். 7 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு மேல முடியாதுன்னு உங்க கூடவே இருந்துடலாம்னு கிளம்பி வந்தோம் ஹர்ஷா. வீட்டுக்கு போய் விசாரிச்சா அப்போதான் தெரிஞ்சது சாரா காணோம்னு. நாங்க வந்ததாலதான் இப்படி எல்லாம் தப்பா நடக்குதுன்னு நினைச்சிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம். அப்புறம் உங்களை பார்க்கவே வரல, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கவும் இல்லை. இப்போ மகன்யா தான் எங்க கிட்ட வந்து எல்லாமே சொன்னா. உனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னா, அதான் நாங்க வந்துட்டோம். அழுது கொண்டே அவனின் தந்தை பேசி முடிக்கவும், விதி தன் வாழ்வில் எப்படியெல்லாம் விளையாடி இருக்கிறது என்று எண்ணி உடைந்து போனவன் அவர்களையே கண்ணீருடன் பார்க்க, இனிமே அம்மாவும் அப்பாவும் உன் கூட தான் கண்ணா இருக்க போறோம், நீ அழாத என்றவரை அம்மா என்ற கதறலோடு ஹர்ஷா அணைத்து கொள்ள தாயுள்ளம் அழுது கரைந்தது. அடுத்ததாக அவன் தந்தையை அணைத்து கொண்டவன், ஐ மிஸ் யூப்பா என்றிட, ஐ மிஸ் யூ டூ கண்ணா என்றவர் அவன் கன்னத்தில் முத்தமிட, இருவரையும் விட்டு பிரியவே இல்லை அவன். சாராவிற்கு அழைத்த மகன்யா அவளை வர சொல்லிவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கும் ஹர்ஷாவையே சின்ன சிரிப்புடன் பார்த்து கொண்டிருக்க, என்ன மகாக்கா, எதுக்கு இங்க வர சொன்னீங்க என்றபடி வந்தவள் ஹர்ஷாவுடன் அமர்ந்து இருந்தவர்களை கண்டு அப்படியே உறைந்து நிற்க, சாரா என்று முணுமுணுத்தனர் பெற்றவர்கள். அவர்களை அவளுக்கு அடையாளம் தெரிய அசையாமல் நின்றிருந்தாள் பெண்ணவள். இதுவரையில் இப்படி ஒரு தருணத்தை பற்றியெல்லாம் அவள் வாழ்க்கையில் நினைத்து பார்த்ததே இல்லை. எல்லோர் போலவும் தனக்கு தாய் தந்தை இல்லையே என எண்ணி பல முறை அவளும் அழுதது உண்டு. ஆனால் ஹர்ஷாவிடம் சொன்னால் அவன் வருந்துவான் என்று வெளியேவே காட்டிக்கொள்ள மாட்டாள். இன்று இப்படி நேரில் அவர்கள் இருக்கவும் என்ன செய்வது என்று புரியாமல் சாரா நிற்க, சாரா அம்மாடா என்றார் கண்ணீருடன். அவர்கள் ஏன் தன்னை விட்டு சென்றார்கள் என்ற கோபம் அவள் மனதில் ஆழமாக பதிந்து போய் இருக்க அழுகை முட்டி கொண்டு வந்தது. உதட்டை மடித்து அழுகையை கட்டுப்படுத்த முயன்றவள் அவள் தந்தையை பார்த்தாள். தன் குட்டி இளவரசி இன்று பெரிய பெண்ணாக மாறி நிற்பதை கண்டு வியப்புடன் அவர் இருக்க, அவளுக்கு சிறிய வயதில் அவர் கொஞ்சியது பேசியது எல்லாம் கண்முன்னே வந்து சென்றது. பெண் குழந்தைகளுக்கு அப்பாதானே எல்லாம். சாராவிற்கு அவள் அப்பாவை தான் மிகவும் பிடிக்கும். சினிமாவில் நடிக்கும் மிகவும் பிடித்த ஹீரோ திடீரென்று நேரில் வந்து நின்றால் எப்படி இருக்கும், அந்த மனநிலையில் தான் இருந்தாள் சாரா. சாரா குட்டி என்று அவர் அழைத்ததுதான் அதுவே அவளின் கோபத்தை தூக்கி எறிய போதுமானதாக இருக்க, அடுத்த நொடி அவரின் அணைப்பில் இருந்தாள் சாரா. சாரா எப்பொழுதுமே அப்படிதான், பிடித்தவர்களிடம் கோபம் கொள்ளவே மாட்டாள். அப்படி கோபம் வந்தாலும் அதற்கான கால அவகாசம் சில நிமிடங்கள் தான். அனைவரின் மீதும் அன்பையே காட்டி பழகியவளுக்கு கோபத்தை காட்டெரியாது. 20 வருடங்களாக அவர்கள் ஏற்படுத்திய காயத்திற்கு காரணத்தையும் அவள் கேட்கவில்லை, ஆதங்கத்தையும் வெளிக்காட்டவில்லை. அன்பை மட்டுமே காட்ட பிறந்தவள் அவள். அப்பா அப்பா என்ற கதறல் மட்டுமே சாராவிடம். மிருதுவாக அவள் தலையை அவர் வருடி கொடுக்க, ஹர்ஷாவும் அவனின் தாயாரும் சிறு புன்னகையுடன் அவர்களை பார்த்தனர். இதையெல்லாம் ஓரமாக நின்று பார்த்த மகாவிற்கு மனம் குளிர்ந்து போய்விட, உதட்டில் பூத்த புன்னகையுடனும் கலங்கிய கண்களுடனும் ஹர்ஷா சாராவை மாறி மாறி பார்த்தாள். மகன்யா தன் தந்தையை விட்டு பிரிந்தவள். ஹர்ஷா அருகே அமர்ந்து இருந்த அவர்களின் தாயை பார்க்க கையை நீட்டி வருமாறு அழைத்தார் அவர். அவ்வளவுதான், அடுத்த நொடி அவரையும் அணைத்துக் கொண்டு அவள் அழுக, ஹர்ஷா அவள் தலையை தடவி கொடுத்தான் புன்னகையுடன். வாங்க வாங்க, நான் உங்க 2 பேர்கிட்டையும் நிறைய பேசணும், வாங்க வாங்க
எழுந்து நின்று உற்சாகமாய் அவள் அழைக்கவும் சின்ன சிரிப்புடன் அவளை பார்த்தனர். பெற்றவர்கள், ஏன் உங்களை விட்டுட்டு போனோம்னு கேட்க மாட்டியா சாரா? சோர்ந்த குரலில் தாயார் கேட்கவும் அழகாய் புன்னகைத்தவள், நீங்க ஏன் போனீங்க, எதுக்காக போனீங்கன்னு எல்லாம் எனக்கு வேண்டாம்மா. இப்போ வந்துட்டீங்களா, எனக்கு அதுவே போதும். காலமும் சூழ்நிலையும் தான் மனுஷனை ஒவ்வொரு மாதிரி நடந்துக்க வைக்கும். அது தப்புன்னு உணர்ந்துட்டு திரும்ப வந்து நிக்கும் போது அதையே நாம பிடிச்சிட்டு தொங்க கூடாதுமா. வாழ்க்கை ஒன்னே ஒண்ணுதான். அதை நமக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறவனா. அதனால உங்களோட காரணம் எதுவும் எனக்கு வேண்டாம். இப்போ திரும்ப வந்துட்டீங்கன்னா நாங்க வேணும்னு தானே வந்து இருக்கீங்க. அப்போ உங்க மேல நான் கோவப்படுறதுல என்ன அர்த்தம்? கோவப்படுறதால எதுவும் ஆக போறது இல்லம்மா. கோவத்தால் அழியறது மட்டும்தான் இருக்கு. சோ எனக்கு அது வேண்டாம் என்கவும் மகாவிற்கு அவளிடமே சொல்வது போல் இருக்க ஹர்ஷாவை ஒருவித வலியுடன் பார்த்தாள் அவள். என் பொண்ணு இவ்ளோ பெரியவளா ஆகிட்டாளா? எவ்வளோ முதிர்ச்சியா பேசுறா? சாராவின் தலையை தடவி கொடுத்து அவளின் தந்தையார் சொல்ல மிருதுவாய் புன்னகைத்தவள். சரி சரி வாங்க, நான் ஏன் வாழ்க்கையில நடந்தது எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும். கார்டன்ல பேசுவோம் என்று கூறி அவர்கள் இருவரையும் சாரா அழைத்து சென்றுவிட மகாவும் ஹர்ஷாவும் தனித்து விடப்பட்டனர். தான் ஏங்கி தவித்து அழுததை நடத்தி வைத்து விட்டாள் அவன் மனைவி. இதைவிட வேறு என்ன சந்தோஷம் அவன் வாழ்வில் இருக்கப் போகிறது என மகா நினைக்கலாம். ஆனால் அவனின் மெய்யான மகிழ்ச்சியே அவள் இவனுடன் இருப்பதுதானே. அதை இன்னும் உணரவில்லை போலும். அவன் வாழ்வில் இவளின் இடத்தை அவனும் உணர்த்தவில்லையோ என்னவோ. இருவருக்கும் இடையே உள்ள கசப்பான நினைவுகள் மட்டுமே இத்தனை நாட்களாக அவன் மனதில் தங்கியிருந்தது. ஆனால் இந்த நொடி அவை யாவும் மறைந்து போனது. தன் தாய் தந்தையை தனக்காக அவள் அழைத்து வந்து கண்முன் நிறுத்தியது மட்டுமே அவன் மனதில் ஆழ பதியத் தொடங்கியது. அவள் மேல் கொண்டிருந்த கடல் அளவு நேசம் வானளவு பெருகி போய்விட எதுவும் பேசாமல் அனைத்தையும் அசை போட்டபடி அமர்ந்து இருந்தான் அவன். அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த மகன்யா ஹர்ஷா என தயக்கமாய் அழைக்க அதில் நிமிர்ந்தவன் மெதுவாய் எழுந்து அவள் அருகே வர கண்கள் உயர்த்தி பார்த்தாள் பாவை. அவள் மை தீட்டிய கண்களில் விழுந்து போனவன் கலங்கிய கண்களுடன் மிருதுவாய் அணைத்துக் கொள்ள இதயம் எகிர நின்றாள் மகன்யா.